கைஸ் எல்லாருக்கும் வணக்கம். நாம் நேற்றுக்கு பார்த்தீங்களா 6th தமிழில் இயல் 1 ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 6th தமிழ் இயல் 2. இந்த 2ல் முதல்ல இருக்கிறது நமக்கு செய்யுள் பகுதி. அது என்னென்னு பார்த்தா சிலப்பதிகாரம். இந்த சிலப்பதிகாரம் ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக். ஏன்னா இது நமக்கு சிலபஸில் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். பகுதி 6 இலக்கியம் பகுதியில் 5வது டாப்பிக்காக நமக்கு சிலப்பதிகாரம் கொடுத்துருக்காங்க. அதனால் இதிலேருந்து கண்டிப்பாக கொஸ்டின் கேட்கலாம். சரிங்களா? ஓகேங்களா? இப்போது நுழையும் முன் பார்த்தலாம். நம்மை சுற்றிலும் எங்கு பார்த்தாலும் இயற்கையின் அழகு கொட்டி கிடக்கிறது. கடலும் மலையும் கதிரும் நிலவும் மலையும் பனியின் இயற்கையின் கொடைகள் அல்லவா. அதாவது இயற்கையின் கொடைகள் எதுன்னு சொல்லியிருக்காருன்னா கடல், மலை, கதிர், நிலவு. கதிர்னா சூரியன், நிலவும் மலையும் பனியும் அப்படி சொல்லியிருக்காங்க. அடுத்து அவற்றை கண்டு மகிழாதவர் யாராக இருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. அடுத்து நிலவின் குளிர்ச்சியும், இது ரொம்ப முக்கியங்க. நிலவின் குளிர்ச்சியும் கதிரவனின் வெண்மையும் மலையின் பயனையும் குறிக்கும் நூல் எதுன்னு கேட்டுருவாங்க நமக்கு. அப்போ சிலப்பதிகாரம் அப்படின்னு நமக்கு சொல்ல தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? நிலவின் குளிர்ச்சியும் கதிரவன் வெண்மையும் மலையின் பயனையும் குறிக்கும் நூல் சிலப்பதிகாரம். ஓகேங்களா? இந்த சிலப்பதிகாரம் எழுதின ஆசிரியர் யாருன்னு பார்த்தா நமக்கு இளங்கோவடிகள். சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர் இளங்கோவடிகள். ஓகேங்களா? இப்போது நாம் இந்த செய்யுள் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம பாடலின் பொருள் பாட்டு வந்துடலாம். ஓகேங்களா? தேன் நிறைந்த ஆத்தி மலர்னு ஒரு மலர் இருக்குங்க. அந்த மலர் மாலையை அணிந்தவன் யாருன்னு சொல்லியிருக்காங்க? சோழ மன்னன். ஓகேங்களா? தேன் நிறைந்த ஆத்தி மலர் மாலையை அணிந்தவன் சோழ மன்னன். அவனுடைய வெண்கொற்ற குடை அப்படின்னு ஒன்றும் இல்லைங்க. இந்த மன்னர் உட்காந்துட்டு இருக்கும்போது மேலே ஒரு குடை வச்சுருப்பாங்கல்ல, ஸோ அதுதான் அந்த வெண்கொற்ற குடை. அது வந்து ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும். அதுபோல் வெண்ணிலவும்னா நிலா தன் ஒளியால் உலகுக்கு இன்பம் அளிக்கிறது. அதனால் நாம் வெண்ணிலவை போற்றுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த பாயிண்டில் பாருங்கள். காவிரி ஆறு பாய்ந்து வளம் செய்யும் நாட்டை ஆட்சி செய்பவன் யார்? சோழ மன்னன். அந்த திருச்சி சைடில் இருந்தார் பார்த்தீங்களா? ஸோ அதனால் அந்த சைடு தான் காவிரி ஆறு பாய்ந்து போகும். திருச்சி, தஞ்சாவூர், நாகப்பட்டினம், ஸோ அந்த சைடில். ஸோ அதனால் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது இது வந்து ஒப்பிட்டுருக்காங்க இயற்கையோட ஒரு மன்னனை ஒப்பிட்டுருக்காங்க. நம்ம இந்த இயல் 2 நமக்கு இயற்கை சம்மந்தப்பட்டது லாஸ்ட் வீடியோவில் நம்ம பார்த்தோம். இயற்கை முதல் வந்து மொழி இருக்கும், அடுத்து வந்து நமக்கு இயற்கை இருக்கும், அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அறிவியல் தொழில்நுட்பம் இருக்கும். ஸோ இப்போ 2வது இயல் வந்து இயற்கை சம்மந்தப்படுற அந்த இயற்கை வந்து எப்படி ஒரு மன்னனோட ஒப்பிடுறாங்க அப்படின்றது தான் இந்த செய்யுள் பகுதி. ஓகேங்களா? இதில் பாருங்கள். காவிரியாறு பாய்ந்து வளம் செய்யும் நாட்டை ஆட்சி செய்வோன் யார்? சோழ மன்னன். அவனது ஆணை சக்கரம் போல, ஆணை சக்கரம்னா அவன் போருக்கு போகும்போதே இல்லை வெளி நகர்வலம் போகும்போது அந்த ஒரு தேர் மாதிரி உட்காந்துட்டு வருவாங்கல்ல, அந்த சக்கரம் போல கதிரவனும், அதாவது சூரியன் என்ன பண்ணுதுன்னா பொன் போன்ற சிகரங்களை உடைய இமயமலையை வலப்புறமாக சுற்றி வருகிறது. அந்த இமயமலை எப்படியோ அந்த இமயமலையை வந்து வலப்புறமாக அந்த சூரியன் சுற்றி வருது. இவரோட அதாவது ஊமைப்படுத்துகிற ஒப்பிட்டு சொல்கிறாங்க. எப்படி அந்த மன்னனோட ஆணை சக்கரத்தை வந்து கதிரவனோட எப்படி சுற்றி வருதோ அதே போல் இமயமலையும் கதிரவன் சுற்றி வருது அப்படின்னு சொல்லி ஒப்பிட்டு சொல்கிறாங்க. அதனால் நம்ம வந்து கதிரவனை போற்றுவோம் அப்படி சொல்கிறாங்க. அடுத்து அச்சம் தரும் கடலை கொண்ட உலகிற்கு மன்னன் அருள் செய்கிறான். ஓகேங்களா? அச்சம் தரும் கடலை எல்லையாக கொண்ட, அதாவது கடல்ல இவனுக்கு எல்லை, அதாவது கடல் தாண்டி போயிட்டு போர் புரிஞ்சு வந்தா சொல்கிறோம். ஸோ அதனால் ஒரு கடல் தான் எல்லை. அந்த கடல் எல்லையாக கொண்ட மன்னன் வந்து உலகுக்கு மக்களுக்கு அருள் செய்கிறான், அதாவது நன்மை செய்கிறான். அதுபோல் மழை என்ன பண்ணுது? வானிலிருந்து பொழிந்து மக்களை காக்கிறது. அதனால் நாம் மலையை போற்றுவோம். இதில் பாருங்கள் எதாவது சொல்லியிருக்காங்க. இயற்கையை வந்து நமக்கு ஃபஸ்ட்டு எடுத்தோன்னு நிலாவை சொல்லியிருக்காங்க, அடுத்து சூரியனை சொல்லியிருக்காங்க, அடுத்து மலையை சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி 3ஐயும் வச்சு நமக்கு இயற்கையோட ஒரு மன்னனை கம்பேர் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் இந்த பாடலோட பொருள். இப்போ நம்ம இங்கே பாருங்கள். திங்களை போட்டுறதும் கொடுத்துருக்காங்களா. அடுத்து பாருங்கள் ஞாயிறு போட்டுறதும், அடுத்து மாமலை போட்டுறதும். ஓகேங்களா? எப்படி வந்து இயற்கை கம்பேர் பண்ணுறாங்க சொல்லி தான் சொல்லியிருக்காங்க. இப்போ நமக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி திங்கள் அப்படின்னா நமக்கு என்ன? நிலவு. ஓகேங்களா? அடுத்து நமக்கு ஞாயிறுனா கதிரவன் அல்லது சூரியன் வச்சுக்கலாம். அடுத்து மலை தான். ஓகேங்களா? இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. இதை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா திங்களை போட்டுறதும் அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். போட்டுறதும் வந்தால் நமக்கு இளங்கோவடிகள் எழுதின சிலப்பதிகாரத்தில் வந்து கேட்டிருக்காங்கன்னு அர்த்தம். இப்போ நான் அடுத்த லைனில் பாருங்கள். ஞாயிறு போட்டுறதும் சொல்கிறேங்க. அடுத்து மாமலை போட்டுறதும்
மாமலை போட்டுருதுன்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? நமக்கு இயற்கையாக ஒரு மன்னனோட கம்பேர் பண்ணி பேசினாங்களே அது வந்து சிலப்பதிகாரம் அப்படின்னு சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஒரு இயற்கை அதை வந்து ஒரு மன்னனோட ஒப்பிருக்கு. அந்த மன்னன் யார்? சோழ மன்னன். அவன் என்னென்ன வச்சுருப்பான்? வெண்பொற்று கொடை வச்சுருப்பான். அதுக்கப்புறம் வந்து அவனோட ஆணைச்சக்கரம் வந்து கதிரவன் மாதிரி உருண்டையாக இருக்கும். அந்த கதிரவன் என்ன பண்ணுன்னா இமயமலையை வந்து சுற்றி வரும். அதுக்கப்புறம் அதாவது ரொம்ப வந்து ஆபத்தான கடலை வந்து எல்லையாக கொண்டிருக்கிற மன்னன் மக்களுக்கு அருள் புரியும். அதே போல் மழை பெய்து மக்களுக்கு அருள் புரியுது அப்படின்னு அவன் சொல்லியிருக்கான். சரிங்களா? ஸோ இதுதான் இந்த பாடலோட ரொம்ப முக்கியமான கருத்து. சரிங்களா? இப்போ அடுத்து இங்கே கீழே பாருங்கள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு அவங்க நிலவை பற்றி கம்பேர் பண்ணுறாங்க, ரெண்டாவது சூரியனோட கம்பேர் பண்ணுறாங்க, மூணாவது பாருங்கள் மலையோட கம்பேர் பண்ணுறாங்க. சரிங்களா? இந்த ஃபோட்டோ பார்த்தாலே உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஓகேங்களா? இந்த ஃபோட்டோ பார்த்துட்டு ஈஸியாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது சொல்லும் பொருள். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? ஏன்னா பொறுத்துக்களை கொடுத்து கேட்டுருவாங்க. திங்கள்னா என்னன்னு கேட்டுருவாங்க, பொங்குனா என்னன்னு கேட்டுருவாங்க, அலர்னா என்னன்னு கேட்டுருவாங்க. சரிங்களா? இதை வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் நோட் பண்ணி வச்சுங்க. நமக்கு திங்கள் அப்படின்னா என்னன்னு தெரியும். திங்கள் அப்படின்னா என்ன? நிலவு. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் திங்கள்னு நிலவு. கொங்கு அப்படின்னா மகரந்தம். கொங்கு அப்படின்னா மகரந்தம். அடுத்து அலர் அப்படின்னா மலர்தல். அலர் அப்படின்னா மலர்தல். திகிரி அப்படின்னா ஆணை சக்கரம். நம்ம இங்கே படிச்சிருக்கோம்ல திகிரி, இதோ திகிரி போல அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கோம்ல திகிரி, அதாவது ஆணை சக்கரம் போல இருக்கும் சூரியனே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பொற்கோட்டு அப்படின்னா பொன்மயமான சிகரம். பொன்மயமான சிகரம் எது? நம்ம இமயமலை பொற்கோட்டு. அடுத்தது மேரு அப்படின்னா இமயமலைன்னு அர்த்தம். ஓகேங்களா? அடுத்து நாமநீர் அப்படின்னா அச்சம் தரும் கடல். அச்சம் தரும் கடல் எல்லையை கொண்ட மன்னன் மக்களுக்கு அருள் புரியலான்னு வரும் பார்த்தீங்களா? அதுதான். அடுத்து அலி அப்படின்னா கருணை. அலி அப்படின்னா கருணை. ஒருத்தருக்கு குடு அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அப்போ அலி அப்படின்னா நமக்கு கருணை அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இது சொல்லும் பொருள் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக பொறுத்துக்கையில் கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேங்களா? ஓகே. அடுத்து நூல்வழி. அந்த ஃபஸ்ட்டு டாப்பிக்கில் சொன்ன மாதிரி தான் நூல்வழி எல்லா லெசன்லேயும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? இது மறக்காமல் எல்லாம் படித்து வச்சுக்கணும். ஓகேங்களா? இப்போது நூல்வழி பார்க்கலாம். சிலப்பதிகாரம் எனும் காப்பியத்தை இயற்றியவர் யார்? நம்ம மேலேயே பார்த்தோம், இளங்கோவடிகள். சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர் யார்? இளங்கோவடிகள். இவர் சேர மன்னர் மரபை சார்ந்தவர். இதுதான் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? மேலே பாடலில் என்ன கொடுத்துருக்காங்க? சோழ மன்னர் பற்றி பாடிருக்காரு. பட் ஆனால் இவர் வந்து சேர மன்னர் மரபை சார்ந்தவர், அந்த குடும்பத்தை சார்ந்தவர், சேர மன்னர் குடும்பத்தை சார்ந்தவர் இவர். ஆனால் இவர் பாடல் எழுந்து யாருக்கு எழுதியிருக்காரு? சோழ மன்னர் எழுதியிருக்காரு. இதில் கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. ஓகேங்களா? இளங்கோவடிகள் எந்த மரபை சார்ந்தவர்னு கேட்டால் நம்ம சேர மரபுன்னு சொல்லணும். ஓகேங்களா? அடுத்து இவர் வாழ்ந்த காலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா கிபி 2ஆம் நூற்றாண்டு. ஓகேங்களா? இதில் ரொம்ப முக்கியம். சில இளங்கோவடிகள் காலம் எதுன்னு கேட்டாங்கன்னா நமக்கு கிபி 2ஆம் நூற்றாண்டு சொல்ல தெரியணும். ஓகேங்களா? இந்த சிலப்பதிகாரம் என்னன்னா ஐம்பெரும் காப்பியங்களில் ஒன்றானது எது? நமக்கு சிலப்பதிகாரம். ஐம்பெரும் காப்பியங்கள் சொல்ற தெரியுமில்ல, அந்த ஐம்பெரும் காப்பியங்களில் நமக்கு ஒன்று என்னன்னா சிலப்பதிகாரம். ஓகேவா? இதுவே தமிழனின் முதல் காப்பியம். ஓகேங்களா? இது கண்டிப்பாக கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேவா? தமிழனின் முதல் காப்பியம் எதுன்னு கேட்டுருவாங்க. கேட்டால் நமக்கு என்ன சொல்லணும்? சிலப்பதிகாரம் அப்படி சொல்லணும். ஓகேங்களா? இந்த சிலப்பதிகாரம் வேறு பெயர் சொல்கிறாங்க. முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம் அப்படின்னு சொல்கிறேன். இப்போது ஐம்பெரும் காப்பியங்கள் ஒன்று எதுன்னு கேட்டு டைரெக்டாக சிலப்பதிகாரம் கொடுக்காம இன்டைரக்டாக முத்தமிழ் காப்பியும் குடிமக்கள் காப்பியும் கொடுத்துருவாங்க கொஸ்டினில். சரிங்களா? இப்போ நம்ம கரெக்டாக அதெல்லாம் படித்து வச்சுக்கணும். நாளைக்கு அதனால கொஸ்டினில் கேட்பாங்க. சரிங்களா? இந்த மாதிரி மாற்றி டிஃப்ரெண்ட்டாக கேட்டாலும் நமக்கு ஆன்சர் சொல்கிறது தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? சிலப்பதிகாரம் மற்றொரு பெயர் என்னது? முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம். ஓகேங்களா? இந்த இரட்டை காப்பியம் இது ரொம்ப முக்கியங்க. தமிழின் இரட்டை காப்பியங்கள் எவை அப்படின்னு கேட்டால் சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் அப்படின்னு கரெக்டாக சொல்லணும். சிலப்பதிகாரம் மணிமேகலையும் தமிழின் இரட்டை காப்பியங்கள் என அழைக்கப்படும் அப்படின்னு சொல்லணும். ஓகேங்களா? அடுத்து இந்த பாடலில் என்ன இயற்கை வாழ்த்துவதாக தொடங்க சொல்லியிருக்காங்க? திங்கள், ஞாயிறு, மலை என இயற்கை வாழ்த்துவதாக இந்நூல் தொடங்குகிறது. வாழ்த்து பகுதி நமக்கு பாடமாக தரப்பட்டுள்ளது. ஓகேங்களா? இதில் ரொம்ப முக்கியமானது இந்த சொல்லும் பொருளும், அதுக்கப்புறம் இந்த நூல்வழி. ஓகேங்களா? இப்போ இந்த நூல்வழி எப்படி திரும்ப கொஸ்டின் கேட்பாங்க? சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் யாருன்னு கேட்கலாம். அடுத்து ஐம்பெரும் காப்பியங்கள் ஒன்று எதுன்னு சொல்லி கேட்கலாம். அடுத்து இளங்கோவடிகள் எந்த மன்னரின் மரபை சார்ந்தவர்னு. இது ரொம்ப முக்கியங்க. எல்லோரும் மறந்து போயிடுவோம். ஏன்னா இவர் பாடல் இருந்த சோழ மன்னருக்கு எழுதியிருக்காரு. ஆனால் இவரோட மரபு என்னென்னா சேர மன்னர் மரபு. ஓகேங்களா?
அடுத்து இவர் வாழ்ந்த காலம் என்னன்னு கேட்கலாம். கிபி 2ஆம் நூற்றாண்டு. எல்லா இது படித்தாலும் எந்த ஒரு கவிஞரை பற்றி படித்தாலும் காலம் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா, காலமும் அவர் எழுதின புக்ஸும் ரொம்ப முக்கியம். இதில் வந்து கண்டிப்பாக ரிப்பீட்டடாக கொஸ்டின் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் இது ரொம்ப முக்கியம். ஓகேங்களா, அடுத்து தமிழின் முதல் காப்பியம் எதுன்னு கேட்பாங்க. தமிழின் முதல் காப்பியம் எதுன்னு கேட்டால் நமக்கு சிலப்பதிகாரம் சொல்ல தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, சிலப்பதிகாரத்தின் வேறு பெயர்கள் என்னன்னு கேட்டால் முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம் சொல்லணும். இரட்டை காப்பியங்கள் என்று தமிழில் அழைக்கப்படும் நூல் எதுன்னு கேட்டாங்களா சிலப்பதிகாரம், மணிமேகலையும் சொல்ல தெரிஞ்சிருக்கும். சரிங்களா, இது ரொம்ப முக்கியம். இதெல்லாம் பார்த்து வச்சிங்க. அடுத்து நம்ம இப்போ புக் பேக் கொஸ்டின் ஆன்சர் போயிடலாம். அடுத்து கழுத்தில் சூடுவது என்னென்னா தார். தார் அப்படின்னா மாலைன்னு அர்த்தம். தார் அப்படின்னா மாலை, கழுத்தில் சூடுவது மாலை, தார் சொல்லுவாங்க. கதிரவனின் மற்றொரு பெயர் நம்ம ஏற்கனவே பார்த்த கதிரவனின் மற்றொரு பெயர் என்னது? ஞாயிறு. ஓகேங்களா, வெண்குடை எனும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வெண்மை ப்ளஸ் குடை. ஓகேங்களா, அடுத்தது பொற்கோட்டு எனும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பொன் ப்ளஸ் கோட்டு. பொன் ப்ளஸ் கோட்டு. அடுத்து கொங்கு ப்ளஸ் அலர் எனும் சொல்லை சேர்த்து எழுத கிடைக்கும் கொங்கு அலர். ஓகேங்களா, கொங்குனா மகரந்தம், அலர்னா மலர்தல் அர்த்தம். ஓகேங்களா, அடுத்தது அவன் ப்ளஸ் அலி போல, அவன் அலி போல, அவன் நலி போல. ஓகேங்களா, இதுதான் நம்ம புக் பேக் ஆன்சர். இங்கே பாருங்கள், எதுகை மோனைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது நம்ம பின்னாடி ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணி பார்க்கலாம். பட் ஆனால் இப்போதைக்கு எதுகைனா என்னன்னு சொல்லிடுறேன், மோனைனா என்னன்னு சொல்லிடுறேன். ஓகேங்களா, இது ரொம்ப முக்கியம். இதுலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. எதுகை மோனைலேருந்து நமக்கு ஒரு கொஸ்டின் கேட்பான். இப்போ ஃபஸ்ட்டெல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒரு பாடல் வரி கொடுத்துட்டு அந்த பாடல் வரியிலேருந்து எதுகை மோனை சொற்களை எடுத்து எழுதுன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, கான்செப்ட் கொடுத்துட்டு இந்த கான்செப்ட்டுக்கு என்ன மீனிங்கு அப்படின்னு சொல்லி கேட்குறேன். இந்த கான்செப்ட் என்ன பெயர்னு கேட்குறாங்க. ஓகேங்களா, இப்போ எதுகைனா என்னன்னா இரண்டாம் எழுத்து ஒன்று போல் வருது. ஓகேங்களா, ஒரு பாடல் வரியில் ரெண்டாவது எழுத்து ஒரு லைன் கொடுத்துட்டு அந்த ரெண்டாவது எழுத்து வந்து ஒன்று போல் வந்தால் அது எதுகை. முதல் எழுத்து ஒன்று போல் வந்தால் அந்த மோனை. இறுதி எழுத்து ஒன்று போல் வந்தால் அது பேர் இயபுன்னு சொல்லுவாங்க. இயபு. இதில் மொத்தம் 3 இருக்குது. எதுகை, மோனை, இயபுன்ற மொத்தம் 3 இருக்குது. இதில் நமக்கு 2 தான் கொடுத்துருக்கேன். இயபுங்கிறது லாஸ்ட் லெட்டர் ஒன்று போல் வந்தால் நமக்கு அது இயபு. முதல் எழுத்து ஒன்று போல் வந்தால் மோனை, இரண்டாம் எழுத்து ஒன்று போல் வந்தால் அது எதுகை. ஓகேங்களா, இது சும்மா நோட் பண்ணி வச்சுங்க, பின்னாடி போக நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா, இதோட நமக்கு இயல் 1 முடிஞ்சிங்க. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இயல் 2ல் 2வது செய்யுள் பகுதி. ஃபஸ்ட்டு நம்ம சிலப்பதிகாரம் பார்த்தோம், அதில் இருந்து இளங்கோவடிகள் பார்த்தோம். இப்போ நாம் அடுத்து பார்க்க போகிறது காணி நிலம். இந்த காணி நிலம் இதுவும் இயற்கையோட கம்பேர் பண்ணது தான். இந்த காணி நிலம் இந்த கவிதை எழுதுனது யார் அப்படின்னு பார்த்தா நமக்கு பாரதியார். இந்த கவிதை எழுதுனது நமக்கு பாரதியார். காணி நிலம் வேண்டும் என்கிற பாடல் எழுதுறது பாரதியார். மேலே நமக்கு சிலப்பதிகாரம் பாடல் எழுது இளங்கோவடிகள். ஓகேங்களா, இந்த காணி நிலம் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, ஒரு மனித வாழ்கிறதுக்கு காணி நிலமாவது வேணும்னு சொல்கிறாங்க. அதாவது சிறிதளவு இடமாவது வேணும் அப்படின்னு சொல்கிறது தான் காணி நிலம். ஓகேங்களா, அந்த காணி நிலத்தில் எந்த மாதிரி வீடு இருக்கணும், வீட்டை சுற்றி என்னெல்லாம் இருக்கணும், என்னென்ன மரம்லாம் இருக்குன்னு சொல்லி தான் நம்ம பாரதியார் இதில் வந்து அவர் சொல்லியிருக்காரு. அவரோட ஆசையை இதில் வெளிப்படுத்திருக்காரு. அந்த பாடல் தான் நமக்கு வந்து இதாக கொடுத்துருக்காரு. காணினா ஒன்றும் இல்லை, அது நிலத்தை அளக்கிற ஒரு அளவு. நிலம் அளக்கும் அளவு தான் நமக்கு காணி. நிலத்தோட அளவு எப்படி இப்போ நம்ம வந்து செண்டு கணக்கு சொல்கிறோம், ஏக்கர் கணக்கு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி அப்போ வந்து காணி அப்படின்ற ஒரு நில அளவு வச்சு சொல்லியிருந்தேன். இந்த அளவு குறிப்பிட்ட இடம் தான் போதும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஓகேங்களா, அடுத்து நுழையும் உள்ள அடுக்கங்களில் வாழும் பலர் இயற்கை தரும் இன்பத்தை எண்ணி ஏங்குகிறார். அதாவது மேலே வந்து இப்போ பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்லாம் வாழ்கிறாங்கல்ல, அவங்களாம் வந்து நிறைய பேர் திங்க் பண்ணுறது என்னென்னா இயற்கை எள்ளி சூழ்ந்த ஒரு இடத்துல நம்ம வாழணும்னு சொல்கிறாங்க. அதை தான் சொல்கிறாங்க. வீடு என்பது எப்படி இருக்க வேண்டும் என்று பாரதியார் கற்பனை செய்கிறார். இதை ஆல்ரெடி முன்னாடி சொன்னோம் பார்த்தீங்களா, ஒரு நிலம் இருக்கணும், அந்த நிலத்தில் ஒரு வீடு இருக்கணும், அந்த வீட்டை சுற்றி எப்படிலாம் இருக்குன்னு சொல்கிறது தான் இது சொல்கிறாரு. ஓகேங்களா, அடுத்து இயற்கை சூழலை உருவாக்க வேண்டியதின் தேவையை உணர்த்துகிறார். அதாவது ஒரு இயற்கை வளம் சூழ்ந்த ஒரு இடத்துல ஏன் இருக்குன்னு சொல்லிட்டு அதோட தேவையை உணர்த்துகிறார். அடுத்தது இயற்கையை பல வகையிலும் போற்றிடும் பாரதியின் கனவு இல்லத்தை பற்றி இங்கு அறிவோம். ஓகேங்களா, அவர் எப்படிலாம் கனவு கண்டுறாங்கிறத நம்ம இங்கே தெரிஞ்சுக்க போகிறோம் சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஏகே நம்ம பாடலின் பொருளிருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம், நமக்கு ஈஸியாக இருக்கும். காணி நிலம் வேண்டும், அங்கு ஒரு மாளிகை கட்டித்தர வேண்டும், அதாவது வீடு கட்டித்தர வேண்டும், அழகான தூண்களையும் தூய நிறமுடைய மாடங்களையும் அது கொண்டிருக்க வேண்டும். ஒரு வீடு எப்படி இருக்கணும்,
அழகான தூண்களையும் தூய நிறமுடைய மாடங்கள் அது கொன்று இருக்க வேண்டும் சொல்றாரு. நல்ல நீருடைய கிணறும் அங்கு இருக்க வேண்டும். அந்த கிணற்றை சுற்றி நீரும் கீற்றும் தரும் தென்னை மரங்கள் வேண்டும் அப்படின்றாரு. ஃபர்ஸ்ட் என்ன கேட்குறாரு? காணி நிலம் வேண்டும். அந்த காணி நிலத்தில் எனக்கு ஒரு வீடு கட்டி கொடுக்க வேண்டும். அந்த வீடு எப்படி இருக்குன்னா அழகான தூண்கள் இருக்கணும். அதில் மாடுகள் வந்து தூய நிறத்தில் இருக்கணும் அப்படி சொல்றாரு. மேலும் நல்ல நல்ல நீர் தரும் கிணறு வந்து அது பக்கத்தில் இருக்கணும். அந்த கிணறு பக்கத்தில் என்னன்னா நீரும் கீற்றும் தென்னங்கீற்று இருக்கு பார்த்தீங்களா, தென்னங்கீற்றும் தரும் தென்னை மரங்களும் அங்கே இருக்க வேணும்னு சொல்றாரு. அங்கே முத்து போன்ற நில ஒளி வீச வேண்டும். எப்படி சொல்றாரு? முத்து போன்ற நில ஒளி வீச வேண்டும். காதுக்கு இனிய குயிலின் குரல் ஓசை கேட்க வேண்டும். உள்ளம் மகிழுமாறு இளம் தென்றல் தவள வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரொம்ப ஈஸிங்க. இதை படிச்சுட்டாலே நமக்கு எந்த லைன் கொடுத்து கேட்டாலும் இது பாரதியார் சொல்லிடலாம். ஓகேங்களா? அவர் என்ன சொல்றாரு? ஒரு இடம் வேணும், இடத்துல வீடு வேணும், அந்த வீடு இப்படி இருக்கணும், அதை சுற்றி கிணறு இருக்கணும், கிணறு சுற்றி இது இருக்கணும். ஓகேங்களா? அங்கே இரவு நேரத்தில் வந்து நில ஒளி வீச வேண்டும். அது குயில் கத்த ஓசை கேட்க வேண்டும். அடுத்து உள்ளம் மகிழுமாறு காற்று வீச வேண்டும் அப்படின்னு கேட்குறாரு. இதுதான் மேலே அப்படியே கொடுத்துருப்பாங்க பாருங்க. காணி நிலம் வேண்டும் பராசக்தி, காணி நிலம் வேண்டும். அங்கு தூணில் அழகியதாய் நன் மாடங்கள் துய்ய நிறத்தினாய் அந்த காணி நிலத்திடையே ஒரு மாளிகை கட்டித்தர வேண்டும். இதுதான் முன்னாடி காணி நிலம் வேண்டும், இவர் இடம் வேணும்னு கேட்டிருப்பாரு. அந்த இடத்துல ஒரு மாளிகை வேணும்னு கேட்டிருப்பாரு. அந்த மாளிகை எப்படி இருக்குன்னா அந்த மாளிகை தூண்கள் நிறைந்ததாக இருக்கும். அந்த மாடங்கள் எப்படி இருக்குன்னா தூய நிறத்தில் மாடங்கள் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாரு. அது வரைக்கும் தான். இதுதான் அது. அடுத்த லைன் பார்த்தீங்கன்னா, அங்கு கேணி அருகினிலே தென்னை மரம் கீற்றும் நீரும் 10-12 தென்னை மரங்கள் பக்கத்திலேயே வேண்டும். ஓகேங்களா? அது பக்கத்தில் கிணறு வேணும். அந்த கிணறை ஒட்டி இங்கே பாருங்கள் தென்னை மரம் வேணும். தென்னை மரம் எத்தனை அளவில் வேணும்னு கேட்டுறாரு? 10-12 அந்த அளவில் தென்னை மரம் வேணும்னு சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? அடுத்து நல்ல முத்துச்சுடர் போல நிலா ஒளி முன்பு வர வேணும். அங்கே பாருங்கதா நிலா ஒளி இருக்குங்களா? நிலா ஒளி எப்படி இருக்குன்னா நல்ல முத்துச்சுடர் போல நில ஒளி முன்பு வர வேண்டும். அங்கு கத்தும் குயிலோசை சற்றே காதில் பாட வேணும் என்றன் சித்தம் மகிழ்ந்திட, சித்தம்னா உள்ளம், உள்ளம் மகிழ்ந்திடவே நன்றாய் இளம் தென்றல் வர வேண்டும் அப்படின்னு சொல்றது யாரு? பாரதியார். ஓகேங்களா? இது ரொம்ப ஈஸிங்க. 3 பாயிண்ட்டு. 1 காணி நிலம், 2 வீடு, 3 தென்னை மரம், 4 நிலா. இதெல்லாம் வச்சுட்டோமா அது இழந்தது யாருன்னு கேட்டால் நமக்கு பாரதியார்னு சொல்லிடலாம். ஓகே, இது ஒரு ஆசை. ஒரு வீடு எப்படி இருக்கணும், அந்த வீட்டில் என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த ஆசையை ஞாபகம் வச்சுட்டா இது யாரோட ஆசைன்னு கேட்டால் கூட நமக்கு பாரதியாரோட ஆசை இதுதான் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? பாருங்க, அடுத்து சொல்லும் பொருள். காணி அப்படின்னா நில அளவை குறிக்கும் சொல். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் காணினா நில அளவை குறிக்கும் சொல். மாடங்கள் அப்படின்னா மாளிகையின் அடுக்குகள். மாடங்கள் பெரிய பெரிய மாடி வீடு கட்டிருக்காங்கன்னு சொல்கிறாங்களா, அதுதான் மாளிகையின் அடுக்குகள். சித்தம் அப்படின்னா உள்ளம். தான் இங்கே ஏற்கனவே சொன்ன பார்த்தீங்களா, சித்தம் அப்படின்னா உள்ளம். ஓகேங்களா? நம்ம பாடலின் பொருள் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அடுத்து நூல்வெளி. எப்பவும் சொல்கிற பேர் தான் இந்த நூல்வெளி, ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? பாரதியாருங்கிறது நமக்கு சிலபஸில் ஃபஸ்ட்டு டாப்பிக்லேயே இருக்கும். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், இதோ பாரதியார். நம்ம ஏற்கனவே பாரதிதாசன் பார்த்தோம். இப்போ நம்ம பாரதியார் பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ பாரதியார் ரொம்ப முக்கியமான ஒருத்தருங்க. 20ஆம் நூற்றாண்டு இணையற்ற கவிஞர் பாரதியார். ஓகேங்களா? எந்த நூற்றாண்டு இணையற்ற கவிஞர்? 20ஆம் நூற்றாண்டோட இணையற்ற கவிஞர் யார்? பாரதியார். ஓகேங்களா? அவரோட இயற்பெயர் என்ன? சுப்பிரமணியன். இவரோட இயற்பெயர் சுப்பிரமணியன். ஓகேங்களா? இது நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகும். பாரதிதாசனுக்கும் பாரதியாருக்கும் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ எல்லாம் ரொம்ப கான்சென்ட்ரேஷன் பண்ணி படிச்சிக்கிங்க. ஓகேங்களா? இவரோட இயற்பெயர் சுப்பிரமணியன். இவர் இளமை காலத்திலே கவிப்பாடும் திறன் பெற்றவர். ஓகேங்களா? இவர் ரொம்ப சின்ன வயசாக இருக்கும்போதே கவிப்பாடும் திறன் பெற்றவர். ஓகேங்களா? அதனால் இவர் எட்டயபுரம் மன்னர் என்ன பண்ணியிருக்காருன்னா இவருக்கு பாரதி எனும் பட்டம் வழங்கி உள்ளார். ஓகேங்களா? கொஸ்டின் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல இந்த கொஸ்டின் கேட்டாங்க. பாரதியாருக்கு பாரதி எனும் பட்டம் வழங்கியவர் யாருன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அந்த இடத்துல பாரதியாருக்கு பாரதி எனும் பட்டம் வழங்கியவர் யாருன்னு கேட்டால் நமக்கு எட்டயபுரம் மன்னர் அப்படின்னு சொல்ல தெரிஞ்சிடும். ஓகேங்களா? தம் கவிதையின் வழியாக விடுதலை உணர்வை ஊற்றியவர். ஓகேங்களா? அடுத்து மண் உரிமைக்காகவும் பெண் உரிமைக்காகவும் பாடியவர். ஓகேங்களா? அடுத்து
நாட்டுப்பற்றும் மொழிப்பற்றும் மிக்க பாடல்கள் பலவற்றை படைத்தவர் யாரு? பாரதியார். ஓகேங்களா. அதே போல அடுத்து கொடுத்துருக்காங்க பாரு, இவர் எழுதிய நூல்கள் பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு போன்ற நூல்களை இவர் இயற்றியுள்ளார். அதாவது இவர் எழுதின நூல்கள் நிறைய இருக்கு. ஆனா இந்த சிலபஸ்ல இந்த சப்ஜெக்ட்ல 3 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நம்ம இதை மட்டும் படிச்சுக்கலாம். நம்ம பின்னாடி வர 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 ஒவ்வொன்றா படிச்சுக்கலாம். இப்போதைக்கு நம்ம 3 பாட்டு மட்டும் தெரிஞ்சுக்கலாம், 3 நூல் மட்டும் தெரிஞ்சுக்கலாம். 1 பாஞ்சாலி சபதம், 2 கண்ணன் பாட்டு, 3 குயில் பாட்டு. இந்த 3 பாடல் நூல்கள் எழுதுனது யாரு? நம்ம பாரதியார். பாரதியாருக்கு யார் பாரதின்னு பட்டம் கொடுத்தாங்க? எட்டயபுரம் மன்னர் பாரதின்ற பட்டம் அவருக்கு கொடுத்தாரு. இது ரொம்ப முக்கியம். இவரோட இயற்பெயர் என்ன? சுப்பிரமணியன். இவர் எந்த நூற்றாண்டோட ஈடு இணையற்ற கவிஞர்னு கேட்டால் 20ஆம் நூற்றாண்டோட ஈடு இணையற்ற கவிஞர் அப்படி சொல்கிறாங்க. இவரோட இந்த பாடல், இந்த காணிநிலம் வேண்டும் பராசக்தின்ற பாடல் இடம்பெற்ற நூல் எதுன்னு கேட்டால் பாரதியார் கவிதைகள். ஓகேங்களா. இது ரொம்ப முக்கியம். இது நோட் பண்ணி வச்சுக்கிங்க எல்லாருமே. நம்ம பின்னாடி போக போக இன்னும் பாரதியார் பற்றி நிறையா தெரிஞ்சுப்போம். ஓகேங்களா. அடுத்து நம்ம இதில் முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டியது, கீழே வாங்க, புக் பேக் கொஸ்டின் அண்ட் ஆன்சர். ஓகேங்களா. கிணறு என்பதை குறிக்கும் சொல்லியது கேணி. ஓகேங்களா. கேணி அருகில் தென்னமரம் 10-12 தென்னமரம் வேணும்னு சொல்லி சொன்னார்ல, அதான் கிணறு என்று சொல்லுகிற கேணி. சித்தம் அப்படின்னா நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி உள்ளம். ஓகேங்களா. அடுத்து மாடங்கள் என்பதன் பொருள் என்ன? அடுக்குகள். ஓகேங்களா. நன்மாடங்கள், அதுக்கு நன்மை ப்ளஸ் மாடங்கள். நிலத்தினிடையே, நிலத்தின் ப்ளஸ் இடையே. ஓகேங்களா. முத்துச்சுடர், முத்து சுடர், அதாவது இதெல்லாம் 3 பிரித்து எழுதுக, இது சேர்த்து எழுதுக. ஓகேங்களா. நிலா ஒளி, நிலா ஒளி. ஓகேங்களா. பாருங்க, பொறுத்துக்கு கேட்டிருக்காங்க பாருங்க. அந்த முத்துச்சுடர் போல என்ன வேணும்னு சொல்லியிருக்காரு? நிலா ஒளி வேணும்னு கேட்டார்ல, முத்துச்சுடர் போல நிலா ஒளிக்கணும். தூய நேரத்தில் என்ன வேணும்? மாடங்கள் வேணும்னு கேட்டார்ல. ஓகே. அடுத்து சித்தம் மகிழ்ந்திட தென்றல் வீச வேண்டும் அப்படின்னு சொல்லி சொன்னார்ல. ஸோ அதான் பொறுத்துக்க. முத்துச்சுடர் போல நிலா ஒளி வேண்டும், தூய நேரத்தில் மாடங்கள் வேணும், சித்தம் மகிழ்ந்திட தென்றல் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு. ஓகேங்களா. இதுலேயும் பாருங்கள், நமக்கு மோனை கொடுத்துருக்காங்க, எதுகை கொடுத்துருக்காங்க. இது நான் லாஸ்ட்டு டைம் இதில் சிலப்பதிகார சொன்ன மாதிரி இது போய் செக் பண்ணி பார்த்துங்க. ஓகேங்களா. ஓகே. இதோட நமக்கு தானிலம் வேண்டும் அப்படின்னு பாரதியார் இந்த இப்போ செய்யல் பகுதி முடிஞ்சு போச்சு. ஓகேங்களா. இப்போ நம்ம என்ன பார்க்க போகணும்னா 6வது இயல் 2 இருக்க உரைநடை பகுதி. இது என்னென்னா சிறகின் ஓசை அப்படின்னு சொல்லி, இதுவும் இயற்கை சார்ந்ததாக தான் இருக்கும். இதில் நம்ம என்னெல்லாம் பார்க்க போகிறோம்னா, ஒரு பறவை எப்படி வலசை போதல்னா மைக்ரேஷன், எப்படி ஒரு நாடு விட்டு நாடு, கண்டம் விட்டு கண்டம் ஒரு பறவை வருது. அதுக்கப்புறம் சிட்டுக்குருவி பற்றி நம்ம இதில் பார்ப்போம். அதுக்கப்புறம் இந்தியாவின் பறவை மனிதர், அவரை பற்றி நம்ம இதில் தெரிஞ்சுக்க போகிறோம். சரிங்களா. இப்போ உள்ளே போகிறதுக்கு முன்னாடி நுழையும் முன் பார்த்துடலாம். மனிதர்கள் பொருள் தேடுவதற்காக வேறு ஊர்களுக்கு செல்கிறார்கள். சிலர் திரும்புகிறார்கள், சிலர் அங்கேயே இருக்கிறார்கள். இப்போது ஒரு சிலர் சென்னைக்கு வேலைக்கு போவாங்க, ஒரு சிலர் அங்கேயே செட்டில் ஆகிடுவாங்க, ஒரு சிலர் ரிட்டர்ன் பேக் அவங்க நேட்டிவ் பிளேஸ்க்கு வருவாங்களா. ஸோ அந்த மாதிரி பறவைகளும் வேறு இடங்களுக்கு, வேறு நாடுகளுக்கு செல்கின்றன. பறவைகள் போகாத நாடுகள் இல்லை, மலைகள் இல்லை, நீர்நிலைகள் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ லெசனுக்குள்ளே போகலாம். மனிதர்கள் வெளியூருக்கு சென்று மீண்டும் தம் சொந்த ஊருக்கு திரும்புவதை அறிவோம். அதை போலவே பறவைகளும் வெளிநாடுகளுக்கு சென்று திரும்புகின்றன என்பது பற்றி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அடுத்து, பறவைகள் கண்டம் விட்டு கண்டம் பறக்கின்றன. அவை பெருங்கடலையும் மலைகளையும் கடந்து போகின்றன. குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு புறப்பட்ட இடத்திற்கே வந்து சேர்கின்றன. அதாவது ஒரு பறவை கண்டம் விட்டு கண்டம் போகுது, பெருங்கடலை தாண்டி போகுது, மலையை தாண்டி போகுது. ஆனால் குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அதோட சொந்த இடத்துக்கே வந்து சேர்கின்றன. இவ்வாறு பறவைகள் இடம்பெயர்தலை என்ன நம்ம சொல்கிறாங்க? வலசை போதல் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கண்டிப்பாக கொஸ்டின் கேட்பாங்க. பறவைகள் இடம்பெயர்தலை எவ்வாறு அழைப்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கண்டிப்பாக கேட்பாங்க. அது பேர் என்னது? வலசை போதல். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. பறவைகளை இடம்பெயர்வது வலசை போதல் என கூறுவார்கள். ஓகேங்களா. இந்த வலசை போதல் எந்த வகையான பறவைகள் அதிகமாக பண்ணுது அப்படின்னு பார்த்தோமா, நீர்வாழ் பறவைகளே பெரும்பாலும் வலசை போகின்றன, மைக்ரேஷன் ஆகி போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்து, எதுக்காக இது எப்படி மைக்ரேஷன் ஆகி போகுது, வலசை போதல் அப்படின்னு சொல்லி பார்த்தோமா,
உணவு, இருப்பிடம், தட்பவெப்பநிலை மாற்றம், இனப்பெருக்கம் இவற்றிற்காகவே பறவைகள் இடம்பெயர்கின்றன. ஒரு பறவை ஏன் வந்து ஒரு இடம் விட்டு இடம் மாறுதுன்னா உணவு, இருப்பிடம், தட்பவெப்பநிலை, இனப்பெருக்கம் இவற்றிற்காகவே பறவைகள் ஒரு இடம் விட்டு இன்னொரு இடம் பெயர்கின்ற சொல்றாங்க. அடுத்து இது எதை வச்சு வந்து ஒரு பிளேஸ்ல இன்னொரு பிளேஸுக்கு போகுது அப்படின்னு சொல்றாங்க. நாமனா கூகுள் மேப்ஸ் போட்டு போறோம்ல அந்த மாதிரி இது எதை வச்சு வந்து ஒரு பிளேஸ்ல இன்னொரு பிளேஸுக்கு போகுதுன்னு பார்த்தோமா, நிலவு, விண்மீன், புவியீர்ப்பு புலம், காந்த விசைன்னு சொல்லுவோம்ல அதை பேஸ் பண்ணி ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டு பறவைகள் இடம்பெயர்கின்றன. நாம் எப்படி கூகுள் மேப் வச்சு நம்ம ஒரு பிளேஸ் இன்னொரு பிளேஸ் போகிறோமோ அதே போல் இது என்ன பண்ணுதுன்னா நிலவு, விண்மீன், அதாவது நட்சத்திரம், அதுக்கப்புறம் புவியீர்ப்பு புலம் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டு இது வந்து வலசை போதல் செய்கின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது இந்த பறவைகள் பொதுவாகவே வடக்கிலிருந்து தெற்கு நோக்கியும், எந்த திசையில் எந்த திசையில் கேட்டாங்கன்னா வடக்கிலிருந்து தெற்கு நோக்கியும் மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கியும் பறவைகள் பெரும்பாலும் வலசை போகின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது எந்த திசையில் எந்த திசைன்னு போகும்னு கேட்டாங்கன்னா வடக்கிலிருந்து தெற்கும் மேற்கிலிருந்து கிழக்கும் வந்து பறவைகள் வலசை போகுதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்து பறவைகள் தங்களுக்கென ஒரு வாழ்விடத்தை தேர்ந்தெடுத்து அந்த பாதையிலேயே பயணிக்கின்றன. அதாவது இவங்க இந்த பிளேஸ் தான் போகணும் டிசைட் பண்ணிட்டு அந்த பாதையிலேயே போயிட்டு இருக்குங்க. ஓகேங்களா. அடுத்து சில பறவை இனங்கள் அதே பாதையில் தாய் நிலங்களுக்கு திரும்பின, அதாவது போன வழியிலே ரிட்டர்ன் வந்து அதோட சொந்த பிளேஸுக்கு வந்துடுது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து சில பறவைகள் போவதற்கும் வருவதற்கும் இருவேறு பாதைகளை பயன்படுத்திக்கணும். அதாவது இப்போ நம்ம போகிற ரூட்லேயே ரிட்டர்ன் வர மாட்டோம். ஒரு சிலர் என்ன பண்ணுவோம், வேற ஒரு ரூட்டில் வந்து ஷார்ட்கட்டில் வந்து நம்ம அங்கே வருவோம்ல. ஸோ அதை தான் சொல்கிறாங்க. அந்த பறவையும் ஒரு சில பறவை அந்த மாதிரி பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்து பயணம் செய்யும் போது சில வகை பறவைகள் இரை, ஓய்வு போன்ற தேவைகளுக்காக தரையிறங்கும். ஓகேங்களா. பறவைகள் எதற்காக தரையிறங்கும் கேட்டாங்கன்னா நம்ம என்ன சொல்லணும், இரை, ஓய்வு போன்றவைக்காக தரையிறங்கிறது. சில பறவைகள் வந்து இடையில் எங்கும் நிற்காமல் பறந்து வாயிலும் சேரும் பறவைகளும் உண்டு. அதாவது ஒரு சில பறவை வந்து இறைக்காகவும் ஓய்வுக்காகவும் ஒரு சில இடத்துல கீழே இறங்கும். ஆனால் ஒரு சில பறவை என்ன பண்ணும்னா எங்கேயும் நிற்காம அதோட ஃபைனல் டெஸ்டினேஷனுமோ அங்கே போய் தான் நிற்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்து வலசையின் போது பறவையின் உடல்நிலையில் ஏற்படும் மாற்றம். அதாவது இப்போ மனிதனே இருக்கோம், நம்ம ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு போகிறோம்னா அந்த போகிறதுக்குள்ளே நமக்குள்ளே ஏற்பட மாற்றம் என்ன எப்படி இருக்குமோ அதே போல் பறவைக்கு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் என்னென்ன மாற்றம் ஏற்படும்னு கேட்டாங்களா, தலையில் சிறகு வளர்தல், அடுத்தது இறகுகளின் நிறம் மாறுதல், அடுத்தது உடலில் கற்றையாக அதிகமாக முடி வளர்தல். ஓகேங்களா. இது மூணும் ஒரு பறவை வந்து வலசை போகும்போது இதெல்லாம் நடக்கும். லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணும்போது இந்த மாதிரி மாற்றங்கள்லாம் பறவையில் நடக்குன்னு சொல்கிறாங்க. என்னென்னா தலையில் சிறகு வளர்தல், இறகுகளின் நிறம் மாறுதல், உடலில் கற்றையாக முடி வளர்தல், அதிகமாக முடி வளர்தல் போன்றவை இதில் நடக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்து ஒரு வகை பறவை வேறு வகை பறவையாக உருமாற்ற தோன்ற அளவு கூட சில நேரத்தில் மாற்றம். அதை என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு பறவை வந்து அதோட உடலே வந்து வேற ஒரு பறவையாக மாற்றம் அடையும். அந்த அளவுக்கு வந்து ஒரு பறவையில் வலசை போகும்போது மாற்றம் ஏற்படும் சொல்கிறாங்க. ஓகேங்க. ஒரு பறவை வேறு பறவையாக உருமாற தோன்றும் அளவிற்கு கூட சில நேரங்களில் மாற்றங்கள் ஏற்படும். ஓகே. நார்மலாக வந்து தலையில் சிறகு வளர்தல், இறகுகளின் நிறம் மாறுதல், உடலில் கற்றையாக முடியாது, இது 3 தான் ஆகும். ஆனால் ஒரு சில டைமில் இந்த மாதிரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து தமிழகத்திற்கு வெளிநாட்டு பறவைகள் வலசை வருவது பற்றி இலக்கியங்களும் செய்திகளும் உள்ளது. அதாவது அந்த காலத்திலேயே வந்து வெளிநாட்டிலேருந்து நம்ம நாட்டுக்கு தமிழ்நாட்டுக்கு பறவைகள் வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஏறத்தாழ 1500 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த சக்தி முத்த புலவர், அதாவது 1300 ஆண்டுகள் முன்னாடி வாழ்ந்த சக்தி முத்த புலவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நாராய் நாராய் செங்கால் நாராய் எனும் பாடலை எழுதியுள்ளார். கண்டிப்பாக கேட்பாங்க, நாராய் நாராய் செங்கால் நாராய் எனும் பாடலை எழுதுவர் யாருன்னு கேட்டால் சக்தி முத்த புலவர். ஓகேங்களா. அப்பாடலில் உள்ள தென் திசை குமரி ஆடி வடக்கு திசைக்கு ஏகுவீர் ஆயின் எனும் அடிகள் பறவைகள் வலசை வந்த செய்தியை குறிப்பிடுகின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சக்தி முத்த புலவர் 1500 ஆண்டுக்கு முன்னாடியே அவர் வந்து பறவைகள் வலசை போதை பற்றி அவர் எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. நாராய் நாராய் செங்கால் நாராய் எனும் பாடல் எழுதி யாருன்னு கேட்டால் சக்தி முத்த புலவர் நம்ம சொல்லணும். ஓகேங்களா. அடுத்து ஐரோப்பியாவிலிருந்து தமிழகத்திற்கு செங்கால் நாரைகள் வருவது தற்போதைய ஆய்விலும் உறுதிப்பட்டுள்ளது. வெளிநாட்டு பறவைகளும்
புகலிடமாக திகழ்கிறது தமிழ்நாடு. ஓகேங்க, தமிழ்நாடு வந்து வெளிநாட்டு பறவைகளுக்கும் ஒரு வாழ்விடமாக அமையுது, புகலிடமாக அமையுது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து சிட்டுக்குருவி பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அடுத்து என்னென்னா, தற்போது வெகுவாக அழிந்து வரும் பறவை இனம் எது அப்படின்னு கேட்குறாங்க. அதை பற்றி உங்களுக்கு தெரியுமான்னு கேட்குறாங்க. அது பேர் என்னென்னா சிட்டுக்குருவி. சிட்டுக்குருவி தான் வந்து நம்ம நாட்டில் இப்போ அதிகமாக அழிஞ்சிட்டு வர இனம். ஏன்னா ஃபஸ்ட்டுலாம் நம்ம பார்க்கும்போது ஸ்கூல் டைம்ஸ்லாம் பார்த்தீங்களா நிறையா சிட்டுக்குருவி அங்கங்கே இருக்கும். பட் ஆனால் இங்கே இப்போ என்னென்னா சிட்டுக்குருவி பார்க்கறதே ரொம்ப அரிதாக இருக்குது. அதை தான் அவங்க சொல்கிறாங்க வெகுவாக அழிந்து வரும் பறவை இனம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை சிட்டுக்குருவியை உருவத்து தான் சிட்டுக்குருவி இங்கே இருக்கு பாருங்க, தான் சிட்டுக்குருவி. உருவத்தில் சிறிய பழுப்பு நிற பறவைகளை பார்த்த உடனே ஆண் பெண் வேறுபாட்டை உணர முடியும். ஓகேங்களா. ஆண் குருவியின் தொண்டை பகுதி கருப்பு நிறத்தில் இருக்கும், உடல் பகுதி அடர்ந்த பழுப்பு நிறமாக இருக்கும். பெண் குருவியின் உடல் முழுவதும் மங்கிய பழுப்பு நிறத்தில் இருக்கும். இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்லாம் இல்லைங்க, சும்மா படித்து தெரிஞ்சு வச்சுங்க. ஒரு சிட்டுக்குருவினா ஆண் எப்படி இருக்கும், பெண் எப்படி இருக்கும், அதோட குணாதிசயம் என்ன, அதோட அவுட்லுக் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அதை பார்த்துங்க. அடுத்து சிட்டுக்குருவி இதை கேட்பாங்க. சிட்டுக்குருவி எவ்வகையான பறவை இனத்தை சேர்ந்தது அப்படின்னு சொல்லி கேட்டாங்களா. சிட்டுக்குருவி வந்து கூடுகட்டி வாழும் பறவை இனத்தை சார்ந்தது. மேபி இது கேட்டாலும் கேட்கலாங்க. சிட்டுக்குருவி எவ்வகையான பறவை இனம் வந்து சார்ந்ததுன்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ நம்ம சொல்கிறது கூடுகட்டி வாழும் பறவை இனத்தை சார்ந்தது. கூடு கட்டும் காலங்களில் சத்தம் விட்டு கொண்டே இருக்கும். நீங்கள் நிறைய பேர் கேட்டிருப்பீங்க, அடிக்கடி சிட்டுக்குருவி வந்து கிச்சு கிச்சு சத்தம் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ அதை தான் அங்கே சொல்கிறாங்க. கூடு கட்டிய பின் 3 முதல் 6 முட்டைகள் வரை இடும். அதாவது ஒரு சிட்டுக்குருவி கூடு கட்டின பின்னாடி எத்தனை முட்டைகள் இடும்னா 3 முதல் 6 முட்டைகள் வரை இடும். அடுத்து அந்த 6 முட்டை எத்தனை நாள் வந்து அடைகாக்கும்னா 14 நாட்கள் அடைகாக்கும். 14 நாட்கள் அடைகாக்கும். 14 நாட்கள் அடைகாத்திட்டு 15 நாளில் குஞ்சுகள் வெளியே வரும். ஓகேங்களா. ஒரு ஒரு சிட்டுக்குருவி என்ன பண்ணுன்னா ஃபஸ்ட்டு ஒரு இடத்துல கூடு கட்டி வாழும். அந்த கூடு கட்டி வாழ்ந்த உடனே அது என்ன பண்ணுன்னா 3 முதல் 6 முட்டை வரையிடும். அந்த 6 முட்டை எத்தனை நாள் அடைகாக்குன்னா 14 நாட்கள் அடைகாக்கும். அது 5ஆவது நாள் என்ன பண்ணும், குஞ்சுகள் வெளிவர தொடங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே நாம் இதில் பாருங்க தெரிந்து கொள்வோம். இது ரொம்ப முக்கியம். எல்லா லெசன்லேயும் இந்த மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி பாக்ஸ் கண்டென்ட் கொடுத்துருந்தா அதை ஸ்கிப் பண்ணாமல் கண்டிப்பாக படிச்சுட்டு போயிடணும். ஓகேங்களா. இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது கப்பல் பறவை பற்றி பார்க்க போகிறோம். கப்பல் பறவை பற்றி பார்க்க போகிறோம். கப்பல் பறவையில் இந்த பறவை என்ன பண்ணுன்னா சிறகடிக்காமல் கடலையும் தாண்டி பறக்கும் பறவை கப்பல் பறவை என அழைக்கப்படும். ஓகேங்களா. கப்பல் பறவையோட குணாதிசயம் என்னன்னா சிறகடிக்காமல் கடலை தாண்டி பறக்கும். ஒரு கடலுங்கிறது எவ்வளோ பெரிய கடல், அந்த கடலையே பாஸ் பண்ணும் போதும் இது சிறகடிக்காமல் அப்படியே ஸ்டாண்டர்ட் பொசிஷன்லேயே போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் இந்த பறவை என்ன பண்ணுன்னா இது தரையிறங்காமல் 400 கிலோமீட்டர் வரை பறக்கும். இந்த பறவை என்ன பண்ணும், கீழே இறங்காமல், அதாவது சொன்னோன்னு மேலே படித்தோம்ல, ஒரு சில பறவை இறக்கையாகவும் ஓய்வுக்காக கீழே இறங்கு சொல்லி படித்தோம்ல. பட் ஆனால் இந்த பறவை என்ன பண்ணுன்னா எங்கே கீழே தரையிறங்காமையே 400 கிலோமீட்டர் வரை பறக்கும் தன்மை கொண்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது கப்பல் கூளைக்கடா கடற்கொள்ளை பறவை என்றும் அழைக்கப்படுகிறது. ஓகேங்களா. கப்பல் பறவைக்கு இன்னொரு பெயர் என்னன்னா கப்பல் கூளைக்கடா கடற்கொள்ளை பறவை என்றும் அழைக்கப்படுகிறது. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க, இது படிச்சிங்க. ஏன்னா சிறகடிக்காமல் கடலை தாண்டி பறக்கும் பறவை எதுன்னு சொல்லி கேட்கலாம். அது கப்பல் பறவை. இல்லை கப்பல் பறவை தரையிறங்காமல் எத்தனை மீட்டர் வரை எத்தனை கிலோமீட்டர் வரை பறக்கும்னு சொல்லி கேட்கலாம். அது 400 கிலோமீட்டர் சொல்லணும். அதுக்கப்புறம் கப்பல் பறவையோட வேறு பெயர் என்னன்னு கூட கேட்கலாம். கப்பல் கூளைக்கடா இல்லாது கடற்கொள்ளை பறவை என்று கூட சொல்லலாம் நம்ம. சரிங்களா. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதை பார்த்து வச்சிங்க. அடுத்து துருவ பகுதியில் தவிர மனிதன் வாழும் அனைத்து இடங்களிலும் சிட்டுக்குருவிகளும் வாழ்கின்றன. அதாவது ஐஸ் பகுதி இருக்குல்ல, அதாவது இந்த ஐஸ்லாண்டு அண்டார்டிகா அப்பெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பகுதி தவிர மிச்ச எல்லா பகுதியிலும் வந்து இந்த சிட்டுக்குருவிகள் வாழும் அப்படி சொல்லியிருக்காங்க. இந்தியா முழுவதுமே சிட்டுக்குருவிகளை காணலாம், ஆனால் இப்போ அதிகமாக எங்கேயும் பார்க்க முடியல. அடுத்து இமயமலை தொடரில் கூட 4000 மீட்டர் உயரத்தில் கூட இந்த பறவை வாழ்கின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா. இமயமலை தொடரில் கூட இந்த பறவை இருக்குது. எத்தனை அடி உயரத்தில் இருக்குது, 4000 மீட்டர் உயரத்தில் இந்த பறவை வாழ்கின்ற சொல்லியிருக்காங்க. அடுத்து இதோட உணவு என்ன சொல்லியிருக்காங்க, தானியங்கள், புழு பூச்சிகள், மலர் அரும்புகள், இளந்தரில்கள், தேன் போன்றவை சிட்டுக்குருவியின் உணவாகும். சிட்டுக்குருவியின் உணவு என்னன்னா தானியங்கள், புழு பூச்சிகள், மலர் அரும்புகள், இளந்தளிர்கள், தேன் போன்றவை சிட்டுக்குருவியின் உணவாகும் சொல்லியிருக்காங்க. அடுத்து சிட்டுக்குருவியின் குஞ்சுகள் பெரும்பாலும் புழு பூச்சிகளே உட்கொள்ளும். அதாவது
பெரிய சிட்டுக்குருவி தானியம், புழு பூச்சிகள், மலர், ஆனால் சிட்டுக்குருவி குஞ்சு என்ன பண்ணுன்னா புழு பூச்சி அதை மட்டும்தான் சாப்பிடும் அப்படி சொல்கிறாங்க. அடுத்து தாய்க்குருவி புழு பூச்சிகளை பிடித்து தம் குஞ்சுகளுக்கு ஊட்டிவிடும். இதை நிறைய இடத்துல நம்ம பார்த்துருப்போம். அடுத்து சிட்டுக்குருவியின் வாழ்நாள், அது இது ரொம்ப முக்கியங்க. ஒரு சிட்டுக்குருவியோட வாழ்நாள் எத்தனை நாள் கேட்பாங்க? 10 முதல் 13 ஆண்டுகள். இந்த சிட்டுக்குருவி வாழும் காலம் எத்தனைன்னு கேட்டால் 10 முதல் 13 ஆண்டுகள் இது வரைக்கும் உயிரோட வாழும்னு சொல்லியிருக்காங்க. மேலேயும் சொல்லியிருப்பாங்க எத்தனை நாள் அடைக்காக்கும்? 14 நாள் அடைக்காக்கும், 15 நாள் குஞ்சு வெளியே வரும். ஓகே, அந்த 15வது நாள்லேருந்து இதோட வாழ்நிலத்துனா 10 முதல் 13 ஆண்டுகள் இது வாழும். ஓகேங்களா. சிட்டுக்குருவி உருவத்தில் சிறிது ஆனாலும் வேகமாய் பறக்கும். அதனால் விரைவாக சொல்லணும் சிட்டாய் பறந்து விட்டான் என்று கூறுவோம். அதாவது வில்லேஜ் சைட்லாம் பார்த்தீங்களா, ஒருத்தர் வேகமாக போயிட்டா என்னடா சிட்டா பறந்துட்டாடா அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான் சிட்டாய் பறந்து விட்டான்னு சொல்லிட்டு அதை ஊமைப்படுத்தி சொல்லுவாங்க. வேகமாக போகிறவனுக்கு சிட்டை வந்து ஊமைப்படுத்தி சொல்லுவாங்க. ஓகேங்களா. அடுத்து சிட்டுக்குருவியின் அழிவுக்கான காரணங்கள். சிட்டுக்குருவி ஏன் அழிஞ்சிட்டு வருது, அதுக்கான காரணம் என்னன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. மனிதர்கள் விவசாயத்திற்கு பூச்சிக்கொல்லி ஃபெர்டிலைசர் இருக்குது பார்த்தீங்களா, பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்துவதால் குருவி குஞ்சுகளுக்கு உணவாக புழுக்கள் கிடைப்பதில்லை. இது எல்லாமே ஒரு உணவு சங்கிலி தாங்க. இந்த உணவு சங்கிலியில் ஒவ்வொன்றுக்கும் அதுக்கான உணவு அங்கங்கே இருக்கும். ஒரு பொருளை அடித்து கொண்டாதான் இன்னொரு பொருள் சாப்பாடே கிடைக்கும். ஸோ அதுதான் உணவு சங்கிலின்னு சொல்லுவாங்க. இந்த உணவு சங்கிலியில் நாம் வந்து விவசாயத்துக்கு நிறைய பூச்சிக்கொல்லி பயன்படுத்தினால பூச்சியெல்லாம் செத்து போயிடுதில்ல. ஸோ செத்து போகும்போது அந்த சிட்டுக்குருவிக்கு புழு பூச்சி தானே உணவே. அப்போ அந்த இடத்துல வந்து நமக்கு புழு பூச்சி இல்லைன்னா அது எப்படி சாப்பிடும்? அப்படி சாப்பிடாதனால அது இறந்து போயிடுதுன்னு சொல்கிறாங்க. அடுத்து நவீன கட்டடங்கள் குருவிகள் கூடு கட்டுற ஏற்றவையாகலை. குருவி வந்து கூடு கட்டுனா கண்டிப்பாக மரம் தான் தேவை. இப்போ என்ன பண்ணுறோம், இருக்கிற மரத்தெல்லாம் அழிச்சிட்டு நம்ம பெரிய பெரிய பில்டிங்காக தான் கட்டி வச்சுருக்கோம். அப்படி கட்டும்போது அது எங்கே போய் பில்டிங்கில் போய் கூடு கட்டும்? அது கூடு கட்ட இடம் இல்லாதனால அது அழிஞ்சிட்டு வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து தற்காலத்தில் தாவர வேலிகளுக்கு மாற்றாக செயற்கை வேலிகள் அமைக்கப்படுகின்றன. வீட்டை சுற்றி அந்த கம்பி வேலி போடுவோம்ல, ஸ்டீலில் போடுறோம்ல, அதை தான் சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டுலாம் என்ன பண்ணுவாங்கன்னா அங்கங்கே ஒரு தாரத்தை நட்டு வச்சு அந்த தாவரமே வேலியாக இருக்கும், அதே ஒரு அரணாக வரும். ஸோ அந்த அரண்லாம் இல்லாமல் இப்போ வந்து செயற்கை வேலிகளை அமைக்கிறாங்க. எனவே சிட்டுக்குருவிகள் வாழ உகுந்த வேலி தாவரங்கள் குறைந்து விட்டன. அது சிட்டுக்குருவி வந்து உட்காந்து சாப்பிட்டு போகிறதுக்கு அந்த மாதிரி தாவரங்கள்லாம் பயன்படும். பட் அந்த டைமில் வந்து இப்படி பண்ணுறதுனால அதுக்கு வேலி தாவரங்கள் குறைஞ்சி போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து சிட்டுக்குருவிகள் ஓய்வெடுக்கும் புதர் செடிகளும் இல்லை. இப்போ அந்த புதர் செடிகள் இல்லை, எல்லாத்தையும் வந்து ஃப்ளாட்டாக நிறைய ஃப்ளாட் போட்டுடுறாங்க. ஸோ அதனால் புதர் செடிகள் இல்லைன்னு சொல்கிறாங்க. அடுத்து உணவுக்கும் இருப்பிடத்துக்கும் சிட்டுக்குருவிகள் மற்ற பறவைகள் போட்டி போடுகின்றன. அதாவது இது சின்ன பறவையாக இருக்கிறதுனால இதை வந்து மற்ற பறவைகளை போட்டி போட்டு அதோட உணவை அது உட்கொள்ள முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த காரணத்தினால இந்த சிட்டுக்குருவி வந்து அழிஞ்சிட்டு வருது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஓகேங்களா. அடுத்து பறவையினங்களை காப்பாற்ற நாம் செய்ய வேண்டிய, அதாவது இப்படி ஒரு பறவை அழிஞ்சிட்டு வருது, இதை காப்பாற்ற நாம் என்னெல்லாம் பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. ஆள் அரசு போன்ற மரங்களையும் அவரை புடலை போன்ற கொடிகளையும் வளர்க்க வேண்டும். ஓகேங்களா. இது கொஸ்டினில் எக்ஸாமில் கேட்க மாட்டாங்க, பட் இருந்தாலும் சும்மா ஒரு ஜிகேக்காக தெரிஞ்சு வச்சிங்களேன். அடுத்து நமது மண்ணுக்கு ஏற்ற பிற வகை உள்ளூர் தாவரங்களையும் வளர்க்க வேண்டும். தாவரங்கள் எப்படி வளர்க்குன்னா நம்ம மண்ணுக்கு ஏற்ற உள்ளூர் தாவரம், ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு தாவரம் நல்லா வரும், அந்த தாவரத்தை வளருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து தோட்டங்களிலும் வயல்வெளிகளிலும் செயற்கை உரங்கள் பூச்சிக்கொல்லி மருந்துகளை தெளிப்பதை தவிர்க்க வேணும்னு சொல்கிறாங்க. பூச்சிக்கொல்லி மருந்து அடிக்கிறனால தான் பூச்சி செத்து போயிடுது. பூச்சி செத்துனால சிட்டுக்குருவிக்கு சாப்பிட உணவு இல்லை அப்படின்னு சொல்லணும்ல. ஸோ அதனால தான் சொல்கிறாங்க நீங்கள் பூச்சிக்கொல்லி மருந்து அடிக்கிறத தவிருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. இங்கே பாருங்க, இங்கே இருக்கிற நம்ம பாரதியார், எங்கெல்லாம் உங்கள் புக்கில் நீங்கள் பாரதியார்னு பார்க்குறீங்களோ அதெல்லாம் தனியாக நோட் பண்ணி எடுத்து வச்சுட்டு தெளிவாக படித்து வச்சிங்க. கண்டிப்பாக பாரதியார்லேருந்து 2 கொஸ்டினாவது கேட்பாங்க. சரிங்களா. காக்கை குருவி எங்கள் ஜாதி என்று பாடியவர் யாருன்னு கேட்டால் நமக்கு பாரதியார் காக்கை குருவி எங்கள் ஜாதி என்று பாடினார். சமைப்பதற்கு தம் மனைவி வைத்திருந்த சிறிதளவு அரிசியும் முற்றத்தில் இருந்த சிட்டுக்குருவிகளுக்கு மகிழுடன் போட்டுவிட்டு பட்டினியாக இருந்தாராம் இவர். அவர் எந்த அளவுக்கு வந்து ஒரு பறவை நேசிஞ்சா அவர் மனைவி சமைக்க வச்சிருந்த அரிசி எடுத்து அவங்க முற்றத்தில் இருந்த அந்த குருவிகளுக்கு போட்டு இவர் பட்டினியாக இருந்திருப்பார். ஸோ அந்த அளவுக்கு வந்து பறவை மேலே அன்பு கொண்டவர் தான் நம்ம பாரதியார். அதனால தான் அவர் காக்கை குருவியும் எங்கள் ஜாதி என பாடியிருக்கிறார். ஓகேங்களா.
அடுத்து பாருங்க, மறுபடியும் ஒரு பாக்ஸ் கண்டென்ட். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. இவர் தான் இந்தியாவின் பறவை மனிதர். ஓகேங்களா? இது வந்து எங்கே இருக்கும்னா, நம்ம ரோபோட் 2.0 ரஜினி அவர் மூவியில் இருக்குது பார்த்தீங்களா? அவர் அந்த இதை வருவார், ஆக்சுவலி அவர் நேம் மறந்து போச்சு. ஒருத்தர் வருவார் இல்லை, செல்போன் டவர் வச்சுட்டு வருவார்ல, அவர் தான் பறவை ஆய்வாளராக வருவார். அவர் அக்ஷய்ன்னு நினைக்கிற ஒரு பேர், அவர் எக்ஸாக்டாக நேம் தெரில எனக்கு. அப்புறம் இன்றைய பறவையியல் ஆய்வாளர்களுக்கு முன்னோடி இவர் தான் டாக்டர் சலீம் அலி. இந்தியாவின் பறவை மனிதர் யாருன்னு கேட்டால் டாக்டர் சலீம் அலி. இவர் பேஸ் பண்ணி தான் அந்த ரோபோட் 2.0 படம் எடுத்திருப்பாங்க. அடுத்து தம் வாழ்நாள் முழுவதும் பறவைகளை பற்றி ஆராய்ச்சி செய்வதிலும் அவற்றை படம் பிடிப்பதிலும் ஈடுபட்டார். யாரு? டாக்டர் சலீம் அலி. ஓகே, அதனால் இவரை இந்தியாவின் பறவை மனிதர் என அழைக்கப்படுகிறார். ஓகேங்களா? இந்தியாவின் பறவை மனிதர் யாருன்னு கண்டிப்பாக கொஸ்டின் கேட்பாங்க. அதுக்கு ஆன்சர் என்ன? டாக்டர் சலீம் அலி. ஓகேங்களா? பறவைகள் குறித்து பல நூல்களையும் இவர் எழுதியுள்ளார். இவர் ஃபர்ஸ்ட் என்ன பண்றாரு? பறவைகள் பற்றி படம் பிடிக்கிறதும் ஆராய்ச்சியும் பண்றாரு. அது போக இவர் வந்து பல நூறு பாடல்களையும் எழுதியுள்ளார். ஓகேங்களா? தன் வாழ்க்கை வரலாற்று பயோபிக் இருக்கு பார்த்தீங்களா, அந்த நூலுக்கு இவர் என்ன வந்து நேம் வச்சிருக்காருன்னா சிட்டுக்குருவின் வீழ்ச்சி அப்படின்னு நேம் வச்சிருக்காரு. அதாவது கேட்பாங்க, டாக்டர் இந்தியாவின் பறவை மனிதர் அவருடைய வரலாற்று நூலுக்கு இட்ட பெயர் எதுன்னு சொல்லி கேட்பாங்க. அது சிட்டுக்குருவின் வீழ்ச்சி என பெயரிட்டுள்ளார் என நாம் சொல்லணும். சரிங்களா? சிட்டுக்குருவி வீழ்ச்சி ஆசிரியர் யாருன்னு கேட்டாலும் டாக்டர் சலீம் அலி தான். இந்தியாவின் பறவை மனிதர் யாருன்னு கேட்டாலும் டாக்டர் சலீம் அலி தான். சரிங்களா? ஓகே, அடுத்து மனிதன் இல்லாத உலகில் பறவைகள் வாழ முடியும். பறவைகள் இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது சொன்னவர் யாரு? டாக்டர் சலீம் அலி. இந்தியாவின் பறவை மனிதர் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, மனிதன் இல்லாத உலகிலும் பறவைகளால் வாழ முடியும், ஆனால் பறவைகள் இல்லாத உலகில் மனிதனால் வாழ முடியாது அப்படின்ற. ஏன்னா எல்லாமே ஒரு ஃபுட் சைன் தான். அந்த உணவு சங்கிலியில் தான் எல்லாமே பயணிச்சுட்டு இருக்கோம். இப்போ எனக்கு உணவு கிடைக்கலைன்னா என்னால் அடுத்து வாழ முடியாது இல்லை, அப்புறம் என்ன நம்பி இருக்கிற அடுத்த ஜீவனம் வாழ முடியாது இல்லை. ஸோ அதான் சொல்றாரு. ஓகேங்களா? அடுத்து இங்கே மறுபடியும் ஒரு பாக்ஸ் கண்டென்ட் இருக்கு பாருங்க. ஆர்டிக் ஆலா. ஆர்டிக் ஆலா அது ஒரு பறவை தான். அது என்ன பண்ணா உலகிலே நெடுந்தொலைவு, அதாவது 22,000 கிலோமீட்டர் வரை பறவை செய்யும் பயணம் செய்யும் பறவைன்னு எதிர் கேட்டாங்களா, ஆர்டிக் ஆலா. ஓகேங்களா? அடுத்து பறவையை பற்றி படிக்கும் படிப்பு பேர் என்னன்னா ஆர்னித்தாலஜி. ஆர்னித்தாலஜினா என்னது? பறவையை பற்றி படிக்கும் படிப்பு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இதெல்லாம் பொறுத்துக்களை கேட்டுருவாங்க. நிறைய ஸ்டடீஸ் நேம் கொடுத்துட்டு இந்த பக்கம் அதை மிஸ்மேட்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. நாம் சரியாக மேட்ச் பண்ணுற. அதே போல் பறவை பற்றி படிக்கும் படிப்பு என்னது? ஆர்னித்தாலஜி. ஓகேங்களா? அடுத்து இது பாருங்கள், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது ப்ரீவியஸ் கொஸ்டின்லாம் கேட்டிருக்காங்க. என்னன்னா உலக சிட்டுக்குருவிகளின் நாள் என்னன்னா மார்ச் 20. மார்ச் 20 தான் உலக சிட்டுக்குருவிகள் தினம். இந்த மாதிரி எங்கெல்லாம் வந்து ஒரு இயரையோ ஒரு டேட்டையோ பார்க்குறீங்களோ அதான் நோட் பண்ணி வச்சுங்க. இதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டாக கேட்பாங்க. சரிங்களா? டஃப் பண்ணி கேட்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்களா இந்த மாதிரி தான் கேட்பாங்க. ஏன்னா இதில் நிறைய கன்ஃபியூஸ் ஆகிறது வாய்ப்பு இருக்குது. ஒரு வேளை இதுவாக இருக்குமா அதுவாக இருக்குமா, ஒரு வேளை அங்கே இருக்குமா இங்கே இருக்குமான்னு சொல்லிட்டு நம்ம கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் எங்கெல்லாம் இந்த மாதிரி டேட் பார்க்குறீங்களோ அதெல்லாம் பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கிங்க. ஓகேங்களா? இது பாருங்கள், தட்ப வெப்பம் சொல்லும் சொல்லை பிரித்து எழுதுக. தட்பம் ப்ளஸ் வெப்பம், தட்ப வெப்பம். ஓகேங்களா? வேதி உரங்கள், வேதி ப்ளஸ் உரங்கள். தரை ப்ளஸ் இறங்கும், தரை இறங்கும், தரை இறங்கும். வழித்தடம், வழி ப்ளஸ் தடம், வழித்தடம், வழித்தடம். சிட்டுக்குருவி வாழ முடியாத பகுதி எது? துருவ பகுதி. இங்கே தான் வந்து சிட்டுக்குருவி வாழ முடியாது. அதே போல் மிக நீண்ட தொலைவு பறக்கும் பறவை என்னது? இப்போ தான் பார்த்தோம், ஆர்டிக் ஆலா. ஆர்டிக் ஆர்டிக் ஆலா இதுதான் வந்து மிக நீண்ட தொலைவு பறக்கக்கூடிய பறவை. அடுத்து பறவைகள் வலசை போதலை பற்றி பாடிய தமிழ் புலவர் யாரு? 1500 ஆண்டுகளுக்கு முன்னாடி பாடினார். அவர் யாரு? சக்தி முத்த புலவர்.
இவர் தான் வந்து பறவைகள் வளர்ச்சி போதை பற்றி பாடிக்கார். எந்த பறவை வச்சு பாடிக்காருன்னு கேட்டால் நாரை இருக்குல்ல, அந்த பறவை பற்றி நாராய் செங்கால் நாராயண் பாடிருப்பார். அடுத்தது பறவைகள் இடம்பெயர்வதற்கு பெயர் என்ன? வலசை போதல். அதாவது இந்தியன் பறவை மனிதல் டாக்டர் சலீம் அலி. ஓகேங்களா. அடுத்து பறவைகள் வலசை போக காரணங்களில் ஒன்று இனப்பெருக்கம்னு வச்சுக்கலாம். இனப்பெருக்கம், தட்ப வெப்பநிலை, காலநிலை மாற்றம் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா. இந்த காரணத்துக்காக தான் பறவைகள் வலசை போக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்தது இங்கே பாருங்க, பொருத்தமா சொல்லி கண்டறிங்க கேட்டிருக்காங்க. அடுத்து இங்கே பாருங்க, மரங்கள் வளர்த்து இயற்கை காட்போம், செயற்கை உரங்களை தவிர்த்து நிலவளம் காட்போம் சொல்லியிருக்காங்க. அடுத்தது தமிழகத்தில் வலசை பறவைகளின் வருகை தற்போது மிகுந்துள்ளது, சிட்டுக்குருவிகள் எண்ணிக்கை குறைந்துள்ளது. ஓகேங்களா. இப்படி தான் கேட்பாங்க. சரிங்களா. அதுதான் இதோட நமக்கு வந்து இந்த பாடம் முடியுது. இந்த பாடத்தோட பேர் என்னன்னு பார்த்தா சிறகின் ஓசை. ஓகேங்களா. இதில் எங்கெல்லாம் நம்ம வந்து மார்க் பண்ணுறீமோ அதையெல்லாம் படிச்சுக்கிங்க. என்னடா இவ்வளோ படிக்கிறது யோசிக்காதீங்க. பட் இந்த டைம் வந்து டஃப் பண்ணி கேட்டானா ரொம்ப கஷ்டமாகி போயிடும். ஓகேங்களா. இதெல்லாம் எங்கேயோ ஒருத்தர் படித்த மாதிரியே இருக்கும், ஆனால் சட்டுன்னு ஞாபகம் வராது. ஸோ அதனால் எல்லாம் படித்து வச்சுக்கிங்க. ஓகேங்களா. அடுத்து நம்ம பார்க்க போகிறது கிழவனும் கடலும். இது வந்து நமக்கு இயல் 2ல் இருக்க 2வது உரைநடை பகுதி. இது அவ்வளோ ஒன்றும் ரொம்ப இம்பார்ட்டன்ட்லாம் கிடையாதுங்க. இதுலேருந்து கொஸ்டின் கேட்குறது ரொம்ப ஒரு அரிதான விஷயம் தான். இதை பற்றி சும்மா நீங்கள் படித்து வச்சிங்க, நல்லா மோட்டிவேஷனாக இருக்கும். சரிங்களா. இது ஒன்றும் இல்லைங்க. ஒரு தாத்தா இருக்கார். அந்த தாத்தா பேர் வந்து சாண்டிகோ. இவர் என்ன பண்ணுவார்னா, இவர் வந்து பல வருஷமாக கடலுக்கு போயிட்டுருக்காரு. இவர் கடலுக்கு போகும்போது என்றைக்குமே வந்து மீன் இல்லாமல் திரும்பினது கிடையாது. ஆனால் ஒரு டைம் இவர் கடலுக்கு போகும்போது 84 நாள் ஆகியுமே வந்து இவருக்கு ஒரு மீன் கூட கிடைக்கல. சரிங்களா. 85வது நாள் இவர் எப்படி மீனோட திரும்பி வராருங்கிறது தான் இந்த கதையோட தீமேனு. இது கூட ஒரு பையன் வருவான். அந்த பையன் வந்து மனோலின்னு சொல்லிட்டு இவன் வந்து இந்த தாத்தா கூட வந்து என்ன பண்ணுவான், மீன் பிடிக்கிறது எப்படின்னு கற்றுக்க வருவான். சரிங்களா. இதுதான் இதோட தீமு. இது ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். இதை படித்து வச்சுக்கிங்க. கீழே பாருங்கள், நமக்கு படத்தோட ஒரு காமிக்ஸ் மாதிரியே கொடுத்துருப்பாங்க. பட் ஆனால் இது அந்தளவுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லை. ஆனால் இதுலேருந்து கொஸ்டின் கேட்டாங்கன்னா என்ன கொஸ்டின் கேட்பாங்கன்னா, இந்த ஒரே ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. இந்த கிழவனும் கடலும் எனும் ஆங்கில புதின் தமிழில் பொறிக்கப்பட்டுள்ளது. இதை எழுதுறது யாருன்னு கேட்பாங்க. ஏன்னா இந்த புக்கு வந்து நோபல் பிரைஸ் வாங்கியிருக்கு. சரிங்களா. அதனால் இந்த புக்கை பற்றி கூட கேட்கலாம். எர்னஸ்ட் ஹெமிங்வே எழுதிய புத்தகத்தின் பெயர் என்னன்னு கூட கேட்கலாம். கிழவனும் கடலும் சொல்லலாம். இந்த புத்தகத்துக்கு எந்த ஆண்டு வந்து நோபல் பிரைஸ் கொடுத்தாங்கன்னு கேட்டால் நமக்கு 1954 அந்த ஆண்டு வந்து இந்த புக்குக்கு நோபல் பிரைஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி கூட கொஸ்டின் கேட்கலாம். கொஸ்டின் கேட்டாங்களா உங்களுக்கு இதிலேருந்து மட்டும்தான் கேட்பாங்க. சரிங்களா. இதை மட்டும் படித்து வச்சுக்கிங்க போதும். இது ரொம்ப அவ்வளோ இம்பார்ட்டன்ட்லாம் கிடையாது. உரைநடை நல்ல மோட்டிவேஷனாக இருக்கும், வேணால் படித்து பாருங்கள். ஓகேங்களா. அடுத்து இலக்கணம். இலக்கணத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, முதலெழுத்தும் சார்பெழுத்துக்களும் பார்க்க போகிறோம். நம்ம ஃபஸ்ட்டு போன இயல் நம்ம என்ன பார்த்தோம், இலக்கணத்தில் தமிழ் எழுத்துக்களும் அதன் வகையும் தொகையும் பார்த்தோம். அதில் என்னென்ன இலக்கணம்னா என்னன்னு பார்த்தோம். தமிழில் இலக்கணம் எத்தனை வகைப்படும் பார்த்தோம். எழுத்துக்களின் வகைகள் பார்த்தோம். அதில் எழுத்துக்களை என்னென்ன மாத்திரை அளவில் பார்த்தோம். இப்போது நம்ம என்ன பார்க்க போகிறோம், முதலெழுத்துக்களும் சார்பெழுத்துக்களும் அப்படின்னு பார்க்க போகிறோம். இது ஒன்றும் இல்லைங்க, எழுத்துக்களின் வகைகள் தான் இந்த முதலெழுத்தும் சார்பெழுத்தும். எழுத்துக்களின் வகை எத்தனை வகைப்படும் கேட்டாங்களா, 2 வகைப்படும். இலக்கண வகை எத்தனை வகைப்படும், 5 வகைப்படும். சரிங்களா. கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க, இது கண்டிப்பாக கொஸ்டினில் கேட்பாங்க. ஏன்னா நமக்கு இந்த இலக்கணம் பகுதியிலேருந்து கொஸ்டின் இங்கேருந்து தான் கேட்பாங்க. சரிங்களா. இதில் நமக்கு ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது முதலெழுத்துக்கள், பின்னாடி பார்க்க போகிறது சார்பெழுத்துக்கள். ஒன்றும் இல்லைங்க, இதை பார்க்காமே சொல்கிறேன் பாருங்கள். முதல்ல வரதெல்லாம் முதலெழுத்து. இந்த முதலெழுத்து சார்ந்து வர்றது எல்லாமே நமக்கு சார்பெழுத்து. ஒரு பொருளை சார்ந்து வர்றது சார்பெழுத்து. ஓகேங்களா. இப்போ பாருங்கள், முதலெழுத்து பார்க்க போகிறோம். முதலெழுத்து உயிரெழுத்துக்கள் 12ம் மெய்யெழுத்துக்கள் 18ம் ஆகிய 30 எழுத்துக்களும் முதலெழுத்துக்கள் ஆகும். அந்த 30 எழுத்தும் ஓகேங்களா. உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18, இது ரெண்டையும் கூட்டி நமக்கு வர்ற 30 எழுத்துமே நமக்கு என்னது, நமக்கு முதலெழுத்துக்கள் ஆகும். ஓகேங்களா. இந்த முதலெழுத்துக்கள் என்னன்னா, பிற எழுத்துக்கள் தோன்றுவதற்கும்
இயங்குவதற்கும் முதற் காரணமாக இருக்கின்றன. எனவே இவற்றை முதல் எழுத்துக்கள் என்பார். ஒரு எழுத்து வந்து தோன்றதுக்கும் இயங்குவதற்கும் முதல்ல காரணமாக இருக்கிறது என்னது? நம்ம முதல் எழுத்துக்கள். ஓகேங்களா? இந்த முதல் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை எழுத்து? மொத்தம் 30 எழுத்து. என்னென்ன? உயிரெழுத்துக்கள் 12, மெய் எழுத்துக்கள் 18. நேற்று பார்த்தோம்ல உயிரெழுத்துக்கு 12 ஆ முதல் அக்கு வரைன்னு பார்த்தோம். இது இஞ்சிட்டுன்னு பார்த்தோம்ல, வல்லினம் வல்லினம் விடையினு சொல்லிட்டு. ஸோ அதுதான் மெய் எழுத்துக்கள். ஓகேங்களா? இப்போது முதல் எழுத்துக்கள் என்னென்னு பார்த்தாச்சு. இது ரொம்ப சிம்பிள் தான், ரொம்ப பெரிய டாப்பிக்லாம் இல்லை, ரொம்ப சிம்பிள் டாபிக். ஓகேங்களா? அதான் முதல் எழுத்தாவது முடிஞ்சு. இப்போ அடுத்து சார்படுத்து. இங்கேயே பாருங்கள் ஃபோட்டோ கொடுத்துருக்காங்க. ஒரு யானையோட அம்மா யானை போகுது, பின்னாடியே பாருங்கள் அதை சார்ந்து அதோட குடும்ப யானைலாம் வருது பார்த்தீங்களா, குழந்தை யானைகளாம். அதுதான் இது முதல் எழுத்து. அதை சார்ந்து வர்றது எல்லாமே சார்பெழுத்து. ஓகேங்களா? இப்போது முதல் எழுத்துக்களை சார்ந்து வரும் எழுத்துக்கள் சார்பெழுத்துக்கள். ஓகேயா? நம்ம முதலத்தை சார்ந்து வர எழுத்து முதல் சார்பெழுத்துன்னு சொல்லிட்டு மேலேயே பாட்டோம். இந்த சார்பெழுத்து எத்தனை வகைப்பட்டா? 10 வகைப்படும். ஓகேங்க? நார்மலாக எழுத்துக்கள் 2 வகைப்படும். ஆனால் அந்த எழுத்துலேயே இருக்க சார்பெழுத்துக்கு எத்தனை வகைப்படும் கேட்டால் 10 வகைப்படும். ஓகேங்களா? இந்த 10 வகை நம்ம ஸ்கூலில் படித்தது தாங்க. 6th நம்ம ஸ்கூலில் படித்த புக்கே தான் அப்படியே கொடுத்துருப்பாங்க. உயிர்மை, ஆயுதம், உயிரிழப்படை, ஒற்றளப்படை, குற்றியல் இகரம், குற்றியல் உகரம், ஐகார குறுக்கம், அவுகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். அவ்வளோதாங்க. இந்த குறுக்கங்கிறது ரொம்ப பெரிய விஷயமும் இல்லை, குறுகி ஒலிக்குது, அதை தான் குறுக்கம் சொல்கிறாங்க. அவ்வளோதான். ஓகேங்களா? இது சார்பெழுத்துக்கள் மொத்தம் 10 வகைப்படும். என்னென்னு கேட்டால் உயிர்மை, ஆயுதம், உயிரிழப்படை, ஒற்றளப்படை, குற்றியல் இகரம், குற்றியல் உகரம், ஐகார குறுக்கம், அவுகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். ஓகேங்களா? இப்போ நாம் என்ன பார்க்க போகிறோன்னா உயிர்மையும் ஆயுதம், இந்த 2 எழுத்து பற்றி மட்டும் தான் நாம் இங்கே பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ அடுத்து நம்ம உயிர்மை. ஓகேங்களா? உயிர்மை அது எப்படி இருக்கும், அந்த உயிர்மை எழுத்துக்கள் வந்து எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க இதில். அடுத்து ஆயுத எழுத்து எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறாங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நம்ம உயிர்மை எழுத்து எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். மெய் எழுத்துக்களும் உயிரெழுத்துக்களும் ஒன்றுடன் ஒன்று சேர்வதால் உயிர்மெய் எழுத்துக்கள் தோன்றுகின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒன்றும் இல்லைங்க, மெய் எழுத்துக்கள் என்ன? இக்குன்னு வச்சுக்குவ. அடுத்து இது கூட என்ன பண்ணுது? உயிரெழுத்து சேருதா? உயிரெழுத்து ஆன்னு வச்சுக்கிறேன். ஒரு நிமிஷம் இருங்க. இக்கு ப்ளஸ் ஆ. இப்போ இது வந்து மெய்யெழுத்து, இது உயிரெழுத்து. ஓகேங்களா? இது 2 சேர்ந்து வர்றது என்ன? உயிர்மெய் எழுத்து. இக்கு ப்ளஸ் ஆ ஈக்குவல் டு கா. ஓகேங்களா? இதுதான் உயிர்மெய் எழுத்து. இது எப்படி தோன்றுறது? மெய் எழுத்துக்களும் உயிரெழுத்துக்களும் ஒன்றோடு ஒன்று சேரும்போது தோன்றும் எழுத்துக்களே என்னது? உயிர்மெய் எழுத்துக்கள். ஓகேங்களா? இவ்வளோ தாங்க கான்செப்ட். உயிர்மெய் எழுத்துனா இதுதான். ஒரு மெய் எழுத்தும் ஒரு உயிரெழுத்து சேர்ந்து வர்றது உயிர்மெய் எழுத்து. ஓகேங்களா? அடுத்து உயிர்மெய் எழுத்தின் ஒலி வடிவம். இந்த ஒலியோட நம்ம பேசுகிறோம்ல, அந்த ஒலி வடிவம் எப்படி இருக்குன்னா மெய்யெழுத்தும் உயிரெழுத்தும் சேர்ந்ததாக இருக்கும். கா பாருங்க, இக்கு ப்ளஸ் ஆ 2 சேர்ந்து வரும். கா இக் ஆ வரும்ல, கா அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் ஒலி வடிவம். மெய்யும் உயிரும் சேர்ந்ததாக, மெய்யெழுத்தும் உயிரெழுத்தும் சேர்ந்ததாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட எழுத்தின் ஒலி வடிவம். ஓகேங்களா? நான் பேசுகிறது 2 சேர்ந்த மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் இந்த எழுத்தை நம்ம எழுதும் போது நம்ம எப்படி எழுதுவோம்னா வரி வடிவம். இந்த எழுத்தை உயிர்மெய் எழுத்தை வரி வடிவமாக எழுதும் போது மெய்யெழுத்தையே ஒத்திருக்கும். இந்த மெய்யெழுத்துக்கு பார்த்தீங்களா, இதை தான் ஒத்திருக்கும். நம்ம இக்கு ப்ளஸ் ஆ ஈக்குவல் டு கான் தான் எழுதுறோம். நம்ம எந்த இடத்துலையும் வந்து கா ஆ இப்படி எழுதலை. ஓகேங்களா? நம்ம எழுத போகிறது வெறும் கா மட்டும் தான் எழுதுறோம். அதனால் இது என்ன பண்ணுறது? வரி வடிவம் மெய்யெழுத்தை ஒற்றே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் ஒலிக்கும் கால அளவு உயிரெழுத்தை ஒத்திருக்கும். ஓகேங்களா? உயிரெழுத்து ஒத்திருக்கும். அதாவது உயிரெழுத்து எது? ஆ. இந்த உயிரெழுத்தோட கால அளவு இது குறில் உயிர்களா, இதெல்லாம் 1 மாத்திரை அளவு. ஓகேங்களா? இதே இக்கு ப்ளஸ் ஆன்னு போட்டோம்னா நமக்கு 2 மாத்திரை அளவு. இது வந்து கான் முடியும்ல, அதனால் நமக்கு இந்த உயிரெழுத்து வந்து என்ன கால அளவு ஒலிக்குதோ அதை பொறுத்து தான் இந்த உயிர்மெய் எழுத்தோட மாத்திரை அளவும் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ இந்த கா குறுகி ஒலிக்குதா, அதனால 1 மாத்திரை அளவு. கா இக்கு ப்ளஸ் ஆ போட்டோம்னா கான் வருதா, அப்போ நீண்டு ஒலிக்கிறதுனால இது மாத்திரை அளவு 2. இதை தான் இவங்க சொல்கிறாங்க. ஓகேங்களா? வேறு ஒன்றுமே இல்லைங்க. அடுத்து
முதல் எழுத்துக்களை சார்ந்து வருவதால் இவை சார்பெழுத்து வகைக்குள் அடங்கும். முதல் எழுத்துக்களை என்ன படிச்சு நம்ம உயிரெழுத்துக்கள் 12 மெய்யெழுத்து 18 போட்டிருக்கோம்னா அதனால் அதை தான் சொல்கிறாங்க முதல் எழுத்துக்களை சார்ந்து உள்ளதால் இவை சார்பெழுத்து வகைக்குள் அடங்கும் அப்படின்றாங்க. ஓகேங்களா, இது தாங்க உயிர்மெய் எழுத்து. அடுத்து நம்ம பார்க்க போகிற ஆயுத எழுத்து. நம்ம போன கிளாஸில் ஆயுத எழுத்து வந்து தனி வடிவம் பெற்றது, தனி எழுத்துன்னு சொல்லி படிச்சிருப்போம்ல, இதோட மாத்திரையாலும் அரை மாத்திரையாலும் படிச்சிருப்போம்ல. ஸோ அதை தான் இங்கே நம்ம வந்து கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி படிக்க போகிறோம். ரொம்ப பெருசுலாம் எதுவுமே இல்லைங்க. ஓகேங்களா, இது வந்து பாருங்கள் 3 புள்ளிகளை உடைய தனித்து வடிவம் பெற்றது என்னது ஆயுத எழுத்து. ஆயுத எழுத்துக்கு வந்து 3 புள்ளி இருக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்து ஆயுத எழுத்து வேறு பெயர்னு சொல்கிறாங்க. முப்புள்ளி, முப்பார் புள்ளி, தனிநிலை, அக்கேனம் அப்படின்னு சொல்லிட்டு 4 வகையான வேறு பெயர்கள் இந்த ஆயுத எழுத்துக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஆயுத எழுத்து எப்படி ஒலிக்கும்னா நுட்பமாக ஒலிக்கும். அக் அப்படின்னு ஒலிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நுட்பமாக ஒலிக்கும் முறையே உடையது அப்படின்றாங்க. தமக்கு முன் ஒரு குறில் எழுத்தையும் தனக்கு பின் ஒரு வல்லின உயிர்மெய் எழுத்தையும். ஓகேங்களா, தமக்கு முன்னாடி கண்டிப்பாக ஒரே ஒரு குறில் எழுத்து தான் கண்டிப்பாக வரும். ஓகேங்களா, இதுக்கு முன்னாடி நெடில் எழுத்து வராது. ஓகேங்களா, இப்போது எக்குன்னு வச்சுக்குமே, எக்கு அப்படின்னு வச்சுக்கிறோம். ஓகேங்களா, இதுக்கு முன்னாடி நமக்கு வர்றது ஒரு குறில் எழுத்து, இதுக்கு பின்னாடி வர்றது ஒரு வல்லின உயிர்மெய் எழுத்து. ஓகேங்களா, இது ஏன் வல்லின உயிர்மெய் எழுத்துல படிக்கிறோன்னு சொன்னோம்னா நமக்கு வல்லின எழுத்துக்கள் போன டைம் படித்தோம்ல லாஸ்ட் கிளாஸில் கசட தபர. ஓகேங்களா, இந்த கசட தபரோட உயிர்மெய் எழுத்து தான் நமக்கு என்ன வருது கூ. ஓகேங்களா, இதுதான் எக்கு, முன்னாடி ஒரு குறில் இருக்குது, பின்னாடி ஒரு வல்லின உயிர்மெய் எழுத்து இருக்குது. இந்த 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 2 எழுத்துக்கு நடுவில் மட்டும்தான் இந்த அக்குங்கிற ஒரு லெட்டரே வரும். இதுக்கு நடுவில் தவிர வேறு எங்கேயும் இந்த லெட்டர் வராதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, இது நமக்கு குறில் எழுத்து, இது வல்லின உயிர்மெய் எழுத்து. ஓகேங்களா, அந்த கசட தப்பரன்னு படித்தோம்ல அதுதான் வல்லின எழுத்து. அதோட உயிர்மெய் எழுத்து என்ன கூ, கா வரும்ல, இக்கு ப்ளஸ் ஊ என்ன நமக்கு கூ. தோ இக்கு ப்ளஸ் ஊ நமக்கு என்னது கூ முடியுதுல்ல, இதுதான். இந்த இக்குங்கிறது என்னது வல்லின எழுத்து வருதுன்னு பார்த்தீங்களா. இந்த வல்லின எழுத்தோட உயிர்மெய் எழுத்து நமக்கு கூ. ஓகேங்களா, இதை தான் இதுக்கு நடுவில் தான் இந்த லெட்டர் வரும்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, இந்த ஆயுத எழுத்து வந்து தனித்து இயங்காது, அதாவது இப்படி ஒரு சிங்கிளாக ஒரு இதாக வராது. ஓகேங்களா, இப்போ நம்ம நேற்று படித்தோம்ல மா அப்படின்னு சொல்லி படித்தோம்ல, மானா விலங்கு, மானா பெரிய, மானா அளவுன்னு சொல்லிட்டு வந்துச்சு பார்த்தியா, தனித்து இயங்கும் நம்ம பொருள் கொடுத்து பார்த்தீங்களா. ஆனால் இந்த ஆயுத எழுத்து வந்து நமக்கு தனித்து இயங்கி பொருள் கொடுக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து முதல் எழுத்துக்களாக உயிரையும் மெய்யையும் சார்ந்து வருவதால் இது ஆயுத எழுத்து சார்பெழுத்தாகும். முதல் எழுத்துக்களான உயிரெழுத்தையும் மெய்யெழுத்து சார்ந்து இயங்குவதால் இது ஆயுத எழுத்து சார்பெழுத்தாகும். அதாவது மேலே சொன்ன மாதிரி தான், எப்படி வந்து இந்த முதல் எழுத்து உயிரெழுத்து 12 மெய்யெழுத்து 18 சேர்ந்து வருதோ அந்த மாதிரி தான் இந்த லெட்டரும் இந்த ஸ்டாண்டர்டில் வருது, இந்த ஒரு ஃபார்மெட்டில் வருது. ஸோ அதனால் இதுவும் சார்பெழுத்து தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா, இங்கே கேட்டிருக்காங்க பாருங்கள், முதல் எழுத்துக்கள் என்பவை எவை. அந்த 30 எழுத்துக்கு பார்த்தீங்களா, அந்த 30 எழுத்து தான் நமக்கு முதல் எழுத்துக்கள். சார்பு எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? சார்பு எழுத்துக்கள் 10 வகைப்படும். ஓகேங்களா, அடுத்தது சொற்களில் ஆயுத எழுத்து எவ்வாறு இடம்பெறும் கேட்டிருக்காங்க பாருங்கள். அதுதான் இங்கே சொன்னேன். தனக்கு முன் ஒரு குறில் எழுத்தையும் தனக்கு பின் ஒரு வல்லின உயிர்மெய் எழுத்தையும் பெற்று சொல்லின் இடையில் மட்டுமே வரும். ஓகேங்களா, சொல்லின் இடையில் மட்டுமே வரும். முன்னாடி என்ன பண்ணும், ஒரு குறில் எழுத்து, பின்னாடி ஒரு வல்லின உயிர்மெய் எழுத்து. இந்த கசட தவிர இந்த இதில் மட்டும்தான் காக்கா கிக்கு கூக்கே வரும் பார்த்தீங்களா, இந்த இதில் மட்டும்தான் இது வரும். இதை தவிர வேறு எங்கேயும் வராது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, அவ்வளோதாங்க. இதோட நமக்கு இந்த இலக்கண இதுவாகவும் முடிஞ்சிருச்சிங்க. ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது தமிழ் எழுத்தின் வகையும் தொகையும் ஃபஸ்ட்டு இலக்கணத்தில் பார்த்தோம். 2வது எழுத்து நம்ம பார்க்க போகிறது முதல் எழுத்தும் சார்பு எழுத்தும் பார்த்து முடிச்சாச்சுங்க. ஓகேங்களா, இப்போ பாருங்கள், அப்படியே கீழே கொண்டு வந்தீங்கன்னா இந்த இடத்துல பொருத்தமான சொல்லை தேர்ந்தெடுக்க சொல்ல. தமிழில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து உச்சரிக்கும் போது ஒரே உச்சரிப்பாக தான் இருக்கும். ஆனால் அதோட அர்த்தம் எழுதும் போது அர்த்தம் வேறு மாதிரி இருக்கும். சரிங்களா, இப்போ பாருங்களேன், பறந்து விரிந்து இருப்பதால் கடலுக்கு என்ன பெயர்னா பறவை என்று பெயர். இந்த பறவை என்ன இப்போ நமக்கு பேர்டு, உயிரின சிட்டுக்குருவி, அந்த மாதிரி பறவை குறிக்க ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா, அடுத்தது இலக்கிய மன்ற விழாவில் முகிலன் சிறப்பாக
உரையாற்றினான். ஓகே, இந்த உரை வந்தது கை கால் போடுற உரை. ஓகேங்களா, இந்த உரை வந்து க்ளவுஸ் அதை சம்மந்தப்பட்டுரும். அடுத்து 3வது பாருங்க, முத்து தம் பனி காரணமாக ஊருக்கு சென்றான். இந்த பனிங்கிறது நமக்கு ஸ்னோ, அந்த ஸ்னோவை குறிக்கும். அதனால இது பாருங்க, இந்த பனி தான் நம்ம போகணும். அடுத்து கலைமகள் தன் வீட்டு தோட்டத்தை பார்க்க வருமாறு தோழியை அழைத்தாள். ஓகேங்களா, இது வந்து கண்டிப்பாக கொஸ்டினில் கேட்பாங்க. இந்த மாதிரி 2 டிஃப்ரெண்ட்டான வேர்ட்ஸ் கொடுத்துட்டு உங்களுக்கு சரியான வேர்த்தை போடுங்க அப்படின்னு சொல்லி போடுவாங்க. இது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்களா, அவ்வளோதாங்க. இது கீழே பாருங்கள், இரட்டை காப்பிகள் ஒன்று என்னது, சிலப்பதிகாரம் படித்தோம்ல. இரட்டை காப்பிகள் ஒன்று சிலப்பதிகாரம். முதலத்துக்குள்ள எண்ணிக்கை என்ன, 30. திங்கள் என்பதன் பொருள் நிலவு. சக்தி முத்த புலவரை பாடப்பட்ட பிறகு நான் ஏற்கனவே சொன்னல, நாராய் நாராய் செங்கால் நாராய், நாராய் நாராய் செங்கால் நாராயண் வரும்ல. பாரதியார் என்ன வேண்டும் பாடுகிறார், காணி நிலம் வேண்டும் என பாரதியார் பாடுகிறார். ஆயுதலத்தின் வேறு பெயர் என்னது, அக்கேனம். முப்பார் புள்ளி அப்படி சொல்றவர்கள்ல, முக்கோண புள்ளின்னு சொல்றவர்கள, இதுதான் ஆயுதலத்தின் வேறு பெயர்கள். ஓகேங்களா, இங்க பாருங்க கலைச்சொற்கள். இது ரொம்ப முக்கியங்க. ஒவ்வொரு லெசன் முடியும் போது கலைச்சொற்கள் இருக்கும், இதை பார்த்து வச்சுக்கிங்க. சரிங்களா, கண்டிப்பாக இதிலேருந்து 2 மார்க் கண்டிப்பாக கேட்பாங்க. அதாவது இதிலேருந்தே கேட்க மாட்டாங்க, 6 to 10க்குள்ளே இருக்கிற எல்லா கலைச்சொற்களும் சப்போர்ட் பண்ணி அதோட மீனிங் என்னன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கேட்பாங்க. சரிங்களா, இதை பார்த்து வச்சுக்கிங்க. இது பாருங்கள், கண்டம்னா காண்டினென்ட்டு, வலசைனா மைக்ரேஷன், தட்பவெப்பநிலை கிளைமேட்டு, வானிலைனா வெதர், புயல் போக்குளம்னா கிராவிடேஷனல் ஃபீல்டு. ஓகேங்களா, இதுதான் நமக்கு கலைச்சொற்கள் அறிவோம். இது ரொம்ப முக்கியமாக பார்த்து வச்சுங்க. எல்லா கலைச்சொற்களையும் ஒரு டைம் பார்த்து வச்சுக்கிங்க. சரிங்களா, அவ்வளோதாங்க. இதோட நமக்கு வந்து இந்த பகுதியோட இலக்கண பகுதி முடியுது. நாம் அடுத்து திருக்குறள் தான் பார்க்க போகிறோங்க. இந்த திருக்குறள் ரொம்ப முக்கியங்க. இந்த திருக்குறள் வந்து நமக்கு தமிழ்லையும் கேட்பாங்க, அட் த சேம் டைம் நமக்கு யூனிட் 8லையும் கேட்பாங்க. சரிங்களா, இந்த யூனிட் 8ல் பாருங்கள், இங்கே பாருங்கள், நமக்கு யூனிட் 8 இருக்குங்களா. இந்த யூனிட் 8ல் பாருங்கள் திருக்குறள். இந்த திருக்குறள் இருந்தும் நமக்கு யூனிட் 8லேருந்து கொஸ்டின் கேட்பாங்க. இந்த திருக்குறளை வந்து நமக்கு எப்படியும் குரூப் 4ல் ஒரு 8லேருந்து 10 மார்க் இந்த திருக்குறள் இருந்து மட்டுமே நமக்கு கண்டிப்பாக கேட்பாங்க. சரிங்களா, அதனால் திருக்குறள் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்றுங்க. இப்போ நம்ம திருக்குறள் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த திருக்குறள் பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம நுழையும் முன் பார்த்தரலாம். மக்கள் பயனுள்ள முறையில் வாழ வழிகாட்டியே அமைவது அறநூல்கள். அறநூல்கள்னா அறநெறிகளை நமக்கு கற்றுக் கொடுக்குற நூல் எது, அறநூல்கள். அதுதான், அதாவது உள்ள தூய்மை பற்றி நமக்கு சொல்லிக் கொடுக்குற நூல் தான் நமக்கு அறநூல்கள். ஓகேங்களா, அறநூல்களில் உலக பொதுமறை என்று போற்றப்படும் சிறப்பு பட்டது எது, நம் திருக்குறள். திருக்குறள் வந்து நம்ம இன்னொரு பெயர் சொல்லுவோம், உலக பொதுமறைன்னு சொல்லுவோம்ல, அதாங்க சொல்றாங்க. திருக்குறளில் இல்லாத செய்திகளே இல்லை. 7 சொற்களில் மனிதருக்கு அறத்தை கற்றும் திருக்குறளை பயில்வோம், வாழ்வில் பின்பற்றுவோம். ஓகேங்களா, இது வந்து லண்டனோட எலிசபெத் ராணி இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க இந்த திருக்குறள் படிச்சிருக்காங்க. நம்ம காந்தி அவர் படிச்சிருக்காரு. சரிங்களா, ஸோ அந்த மாதிரி பெரிய பெரிய மனிதர்கள்லாம் படிச்சிருக்காங்க சொல்கிறாங்க. ஸோ இப்போ நாம் இதில் திருக்குறளில் முதல் எடுத்தோன்னே நம்ம கடவுள் வாழ்த்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா, கடவுள் காலத்தில் நமக்கு முதல் திருக்குறளில் என்ன கொடுத்துருக்காங்க, அகர முதல எழுத்து எல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இப்போ எல்லாத்தையும் டவுட் வரும், இதுலேருந்து எப்படிங்க கொஸ்டின் கேட்பாங்க. நம்ம ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் அகர முகல என தொடங்கும் குறளை எழுதுக அப்படிதான் நம்ம படிச்சிருப்போம். இதுலேருந்து எப்படி கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா, நமக்கு ஒரு சில கொஸ்டின் பேப்பர்ல எப்படி கேட்பாங்கன்னா, இந்த திருக்குறள் கொடுத்து பேலன்ஸ் இருக்கிறத கேட்பாங்க. ஓகேங்களா, ஒருவேளை இது வரைக்கும் கொடுத்துட்டு பேலன்ஸ் இருக்க எழுது, இல்லை இந்த லைன் பார்த்து எழுது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. பட் இப்போ எப்படின்னா, கண்டென்ட் கொடுத்துட்டு இந்த கண்டென்ட் வந்து திருவள்ளுவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. சரிங்களா, இப்போ நம்ம இந்த திருக்குறளுக்கான அர்த்தம் பார்க்கலாம். அகரமே எழுத்துக்களுக்கு தொடங்கும். அகரம்னா ஒன்றும் கிடையாது, அந்த லெட்டருக்கு பார்த்தீங்களா, இந்த லெட்டர் தான் எல்லா எழுத்துக்களுக்கும் முதன்மையானது. அதுபோல ஆதி பகவானே உலகுக்கு தொடக்கம் அப்படின்னு சொல்றாரு. ஓகேங்களா, அந்த அகர லெட்டர் எப்படி வந்து எல்லா எழுத்துக்கும் தொடக்கமா இருக்கோ அந்த மாதிரி தான் ஆதி பகவான்
இந்த உலகுக்கு தொடக்கமாக இருக்காங்க அப்படின்னு அவர் சொல்கிறார். அடுத்து வான் சிறப்பு என்ற அதிகாரத்தில் நாம் பார்க்க போகிறோம். அந்த அதிகாரத்தில் என்ன குறள் பார்க்க போகிறோம்னா, விண் நின்று பொய்ப்பின் விரிநீர் வியன் உலகத்து உள் நின்று உடற்றும் பசி அப்படின்றாரு. இது ஒன்றும் இல்லைங்க, மலையை பற்றி சொல்கிறாரு. ஓகேங்களா, அந்த மலையில் மழை சரியான டைம்ல பெய்யாமல் போயிடுச்சுன்னா உலகத்தில் இருக்க எல்லா மனிதர்களும் எல்லா மனிதர்கள் உயிரினங்கள் எல்லாமே பசி துன்புறுத்தும் அப்படிங்கிற. இப்போ மழை நல்லா இருந்தால் மட்டும்தான் நமக்கு நீரும் கிடைக்கும், விவசாயம் பண்ண முடியும். ஓகேங்களா, அப்படி இருக்கும்போது மழை கரெக்டான டைமில் பெய்யாமல் போயிடுச்சுன்னா, அதாவது அறுவடை டைமில் நல்லா கதிர் முத்தி இருக்கும்போது மழை பெய்யாமல் போயிடுச்சுன்னா நமக்கு அந்த அறுவடை பண்ண முடியாது இல்லை. அப்படி அறுவடை பண்ணாப்போ நமக்கு சாப்பாடு கிடைக்காது, உணவு கிடைக்காது. அப்போ உணவு கிடைக்காம நமக்கு என்ன, பசி நம்மளை துன்புறுத்தும். அதை தான் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு, விண்ணின்று பொய்ப்பின் விரிநீர் வியன் உலகத்து உள் நின்று உடற்றும் பசி அப்படின்றாரு. ஓகேங்களா, அடுத்து நம்ம பார்க்க போகிறது வான் சிறப்புலே 2வது குறள் பார்க்க போகிறோம். என்னது, கொடுப்பதுவும், இதுவும் மலை சம்மந்தப்பட்டது தான். ஓகேங்களா, கொடுப்பதுவும் கெட்டார்க்கு சார்வாய்மற்று ஆங்கே எடுப்பதுவும் எல்லாம் மழை. ஓகேங்களா, இது ஒன்றும் கிடையாது. உரிய நேரத்தில் மழை பெய்யாமல் கெடுப்பதும் மழை தான், அதே போல் சரியான நேரத்தில் மழை பெஞ்சு காப்பதும் மழை தான் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகேங்களா, அதுதான் அங்கே சொல்லியிருப்பாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்துங்க. உரிய நேரத்தில் பெய்து கெடுப்பதும் மழைதான், உரிய காலத்தில் பெய்து காப்பதும் மழைதான். அதாவது அறுவடை பண்ண எல்லாம் சரியான டைமாக இருக்கும், அப்போ மழை பெய்யும். மழை பெய்ஞ்சா அந்த அறுவடை பண்ண நெல்லெல்லாம் இப்போ லாஸ்ட் டைம் தூத்துக்குடி வந்துச்சு பார்த்தீங்களா, இந்த நெல்லையெல்லாம் ஃப்ளட் வந்துச்சு பார்த்தீங்களா, அந்த மாதிரி எல்லாமே தண்ணியில் அடித்து போயிருக்கும். பட் ஆனால் இப்போ மழை தண்ணியே இல்லாத டைம்லேயும் மழை மக்களை காப்பாது அப்படி சொல்கிறாரு. தான் கெடுப்பதுவும் கெட்டார்க்கு சார் வாய்மற்று ஆங்கே எடுப்பதுவும் எல்லாம் மழை அப்படின்னு சொல்கிறார். ஓகேங்களா, இந்த வான் சிறப்பில் நம்ம 2 குறள் மழையை பற்றி பாட்டிருக்கோம். அடுத்தது நீத்தார் பெருமை. ஓகேங்களா, இது ஒருத்தர் பெருமையாக படித்து சொல்கிறது. ஓகேங்களா, எப்படி இருந்தால் அவர் பெருமையாக பேசுவாங்க அப்படி சொல்கிறாரு. ஓகேங்களா, ஒன்றும் இல்லை, செயற்கரிய செய்வார் பெரியர் சிறியர் செயற்கரிய செய்கலாத்தார். ஓகேங்களா, இது ஒன்றும் இல்லை, ஒரு செயலை முடிக்கவே முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த செயலை முடிச்சு காட்டுறவன் பெரியோர். ஓகேங்களா, அந்த செயலை முடியாது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போகிறவன் சிறியோர். அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. ரொம்ப சிம்பிளாக தான் சொல்கிறார். முடிக்கவே முடியாத ஒரு செயலை முடிச்சு காட்டினா அவன் பெரியவர்றான், முடியாது ஓப்பனாக சொல்லிட்டு போகிறவன் சிறியோர் அப்படின்னு சொல்கிறார். ஓகேங்களா, அதுதாங்க பாருங்க, முடியாத செயலை முடித்து காட்டுபவர் பெரியோர், முடியாது என்பவர் சிறியோர் அப்படின்னு சொல்கிறார். ஓகேங்களா, அடுத்தது மக்கட்பேறு. ஓகேங்களா, இதில் தன் குழந்தைகள் எப்படி பெருமையாக நினைப்பாங்க பெற்றவங்க அப்படிங்கிறது தான் இது. ஓகேங்களா, இந்த அதிகாரத்தை சொல்லுவார். அதுனா தம்மின் தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கு எல்லாம் இனிது அப்படின்னு சொல்றாங்க. இது என்னது, தம்மை விட தன் பிள்ளைகள் அறிவுடையோர் என்றால் அது மக்களுக்கு தான் மகிழ்ச்சி அப்படின்றாரு. ஓகேங்களா, அதாவது தன்னை விட தான் பிள்ளை ரொம்ப அறிவாளியா இருக்கான்னு சொல்லிட்டு சொல்றதுதான் பெற்றவங்களுக்கு மகிழ்ச்சி அப்படின்னு சொல்றாங்க. தம்மை விட தம் பிள்ளைகள் அறிவுடையோர் என்றால் மக்களுக்கு அதுதான் மகிழ்ச்சி அப்படின்றாரு. ஓகேங்களா, அடுத்து இது எல்லாத்துக்கும் ரொம்ப தெரிஞ்ச ஒரு குறள் தான். ஓகேங்களா, ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். அதான், இது எல்லாருமே ரொம்ப ரசித்து கேட்ட திருக்குறள் தான், இது எல்லாத்துக்கும் தெரியும். தன் பிள்ளைகளின் புகழை கேட்ட தாய் தான் பெற்றெடுத்த போது அடைந்த மகிழ்ச்சியை விட பெருமகிழ்ச்சி அடைவாள். ஓகேங்களா, மற்றவங்க சொல்ல கேட்கும் போது உன் பிள்ளை இப்படி பண்ணிட்டான் அப்படி சொல்லி கேட்கும் போது அந்த தாய் பெற்றெடுக்கும் போது வந்த சந்தோஷத்தோட அந்த டைம்ல ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி தான் இந்த திருக்குறள் நமக்கு திருவள்ளுவர் சொல்றாரு. ஓகேங்களா, அடுத்து அன்புடைமை. அடுத்து அன்பை பத்தி சொல்றாரு. ஓகேங்களா, அன்புடைமை இதுவும் எல்லாரும் தெரிஞ்ச திருக்குறள் தான். அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. இது நம்ம வினைத்தாண்டி வருவாய படத்துல கூட வரும். அன்புடையார் எல்லாம் தமக்குரியர்னு சொல்லிட்டு ஒரு சாங்கே வச்சிருப்பாரு ஏஆர் ரகுமான். ஓகேங்களா, இது பாருங்க, அன்பு இல்லாதவர் எல்லா பொருளும் தமக்கே என்பார். செல்ஃபிஷா இருப்பான். சரிங்களா, யாருக்கு எதையும் கொடுக்காம வச்சிருப்பான், அவங்ககிட்டல அன்பு இருக்காது அப்படி சொல்றாரு. அதே போல
அன்புடையவர் தம் உடம்பும் பிறர்க்கே என்பார். ஓகேங்களா, அன்பு இருக்கிறவன் என் உடம்பு கூட என் உயிர் கூட உனக்கு தான் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, அன்பு இல்லாத எல்லா பொருளும் தனக்கே என்பார், அன்பு உடையவர் தம் உடம்பும் பிறர்க்கு என்பார். அதான் அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு அப்படின்னு சொல்றாரு. ஓகேங்களா, அடுத்தது அன்பின் வலியது. அடுத்த குறள், அன்பின் வலியது உயர்நிலை அக்திலார்க்கு என்பது போல் போர்த்த உடம்பு அப்படி சொல்றாரு. இது என்னது, அன்பு இருக்கிற உடம்பு தான் வந்து உயிர் இருக்கிற உடம்பும், அன்பு இல்லாதவன் உடம்பு எப்படின்னா வெறும் எலும்பும் தோலும் அப்படிதான் சொல்றாரு. ஓகேங்களா, ஒருத்தங்கிட்ட அன்பு இருந்தா அதுதான் உயிருள்ள உடல். யாருக்கிட்ட அன்பு இருக்கோ அவன் உடல்ல தான் உயிர் இருக்குது. அன்பு இல்லாதவன் உடம்புல வெறும் எலும்பும் தோலும் மட்டும்தான் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஓகேங்களா, அன்பு இருப்பது தான் உயிருள்ள உடல், அன்பு இல்லாதது வெறும் எலும்பும் தோலும் தான் அப்படின்னு சொல்றாரு. ஓகேங்களா, அடுத்த அதிகாரம் என்னது, இனியவை கூறல். ஓகேங்களா, அதாவது இனிய சொற்களை கூறுறதா இனிமை கூறல் சொல்லி சொல்றாரு. ஓகேங்களா, இதுல பாருங்க, பணிவுடையன் இன்சொலான் ஆதலால், பணிவுடையன் இன்சொலன் ஆதல் ஒருவர்க்கு அணியல்ல மற்ற பிற. அணினா அழகு, அணினா அழகல்லன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அது பணிவும் இன்சொல்லுமே ஒருவனுக்கு மிகச்சிறந்த அணிகலன் ஆகும், மற்றவை அணிகலன் அல்லா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, பணிவும் அதாவது பணிவுடைமையும் ஒருத்த வந்து நல்ல சொற்களை யார் பேசுறாங்களோ அதுதான் ஒருவனுக்கு மிகச்சிறந்த அணின்னு சொல்றாரு. மற்றவை அதாவது தீன் சொற்கள் கேட்டுக்கிட்டு பணிவு இல்லாமல் இருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா அவங்கெல்லாம் அணிகலன் அல்ல அப்படின்னு சொல்றாரு. ஓகேங்களா, அடுத்த குறள் பார்த்தீங்கன்னா இதுவும் எல்லாத்தையும் தெரிஞ்ச குறள் தான், இனிவை குறள் தான் வரும். இனிய உளவாக இன்னாத குறள் கனி இருப்ப காய் தவந்தற்று. இது நம்ம ஸ்கூல் டைம்ல படிச்ச குறள் தான். ஓகேங்களா, இது என்னது, இனிய சொல் இருக்கும்போது இன்னா சொல் பேசுவது கனி இருக்கும் போது காயை உண்பது போன்றது. அதாவது நல்ல சொற்கள் 1000 இருக்கும்போது நீ கெட்ட சொல்ல பேசுறது எப்படின்னா, நல்ல ஒரு பழம் நான் உன் கையில கிடைச்சிருக்கும் போது அதை சாப்பிடாம காயை சாப்பிட்றதுக்கு சமமானது அப்படின்றாரு. ஓகேங்களா, இப்போ பழம் சாப்பிட்டா அது நல்லா டேஸ்டா இருக்கும், பட் காய் எப்படி இருக்கும், ரொம்ப ஹார்டா இருக்கும், சாப்பிட முடியாம இருக்கும். பார்த்தீங்களா, அதை தான் சொல்லியிருக்காரு. ஓகேங்களா, இனிய சொல் இருக்கும்போது நீ வந்து ஒரு கெட்ட சொல் பேசுவது கனி இருக்கும் போது காயை உண்பதற்கு சமமானதுன்னு சொல்லியிருக்காரு. இனிய சொல் இருக்கும் போது இன்னா சொல் பேசுவது கனி இருக்கும் போது காயை உண்பதை போன்றது அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. ஓகேங்களா, இதில் நம்ம 10 திருக்குறள் பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் பார்த்த கடவுள் வாழ்த்து, அடுத்து வான் சிறப்பு, அடுத்தது நீத்தார் பெருமை, அடுத்து மக்கட்பேறு, அடுத்து அன்புடைமையில பார்த்துருக்கோம், அடுத்து இனிவை குறளில் பார்த்துருக்கோம். ஆக மொத்தம் நமக்கு 10 குறள் பார்த்துருக்கோம். ஓகேங்களா, அடுத்து நம்ம பார்க்க போகிறது நூல்வழி. வழக்கம் போல் சொல்கிறது தான், இது ரொம்ப முக்கியம். ஓகேங்களா, இந்த 6th தமிழில் நமக்கு டிஎன்பிசியில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிற திருக்குறளே நமக்கு இதுதான். இங்கே இருக்கும் பாருங்க, பகுதி ஆ இலக்கியம்ல நமக்கு திருக்குறள் தொடர்பான செய்திகள் மேற்கோள்கள் தொடரை நிரப்புதல்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்களா, இதுல தான் கொஸ்டின் எடுப்பாங்க. ஓகேங்களா, இப்போ நூல்வழி பார்க்குறோம். அதில் திருக்குறள் எழுதுந்த யாரு, நமக்கு திருவள்ளுவர் திருக்குறள் எழுதியிருக்காரு. இந்த திருவள்ளுவர் எத்தனை ஆண்டுகளுக்கு முற்பட்டவர் கேட்டால் 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டவர். இந்த திருவள்ளுவர் எத்தனை ஆண்டுகளுக்கு முற்பட்டவர், 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டவர் நமது திருவள்ளுவர். ஓகேங்களா, இவர் என்ன பண்ணிருக்காருன்னா எக்காலத்துக்கும் பொருந்தும் வாழ்க்கை நெறிகளை வகுத்து கூறியுள்ளார். ஓகேங்களா, அந்த 7 அடியில நமக்கு 7 சீர்ல வந்து நமக்கு நம்மளோட வாழ்க்கை வந்து எப்படி வந்து வகுத்து கொண்டு போகணும், நெறிகளை எப்படி வந்து சொல்லி கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவரு சொல்லியிருக்காரு. அதை எக்காலத்துக்கும் பொருந்தும் வாழ்க்கை நெறிகளை வகுத்து கூறியுள்ளார். ஓகேங்களா, இவர் நம்ம திருவள்ளுவரோட சிறப்பு பெயர் என்னன்னு பார்த்தா வான்புகழ் வள்ளுவன், தெய்வ புலவர், பொய்யில் புலவர். ஓகேங்களா, ஆகிய பல சிறப்பு பெயர்களும் இவருக்கு உண்டு. என்னென்ன சிறப்பு பெயர் இருக்கு, வான்புகழ் கொண்ட வள்ளுவன், தெய்வ புலவர், பொய்யில் புலவர். இதை நோட் பண்ணி வச்சுக்கிங்க, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா, திருவள்ளுவரின் சிறப்பு பெயர்கள் போட்டு எழுதிக்கிங்க. அடுத்து திருக்குறளில் மொத்தம் எத்தனை பிரிவு கொண்டதுன்னு பார்த்தா அறத்துப்பால், பொருள்பால், இன்பத்துப்பால் அப்படின்னு 3 பிரிவாக பிரிச்சிருக்காரு.
ஓகேங்களா? திருக்குறளோட பிரிவுகள் எண்ணிக்கை எத்தனை கேட்டால் 3. அறத்துப்பால், பொருள்பால், இன்பத்துப்பால், காமத்துப்பால் சொல்லுவாங்க. அடுத்து இது வந்து 17 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. ஓகேங்களா? திருக்குறள் எதில் ஒன்றுன்னு கேட்டாலும் 17 நூல்கணக்கு நூல்களில் ஒன்று அப்படின்னு சொல்லணும். 17 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று அப்படின்னு நம்ம சொல்லணும். ஓகேங்களா? அடுத்து திருக்குறள் 133 அதிகாரங்களில் 1330 குறள்களை கொண்டது. அதாவது 130 அதிகாரம், ஒரு அதிகாரத்துக்கு 10 திருக்குறள் வீதம் நமக்கு 1330 குறள்பாக்களை கொண்டுள்ளது. ஓகேங்களா? அடுத்து இந்த திருக்குறள் இல்லாததும் இல்லை, சொல்லாததும் இல்லை என்ற வகையில் சிறந்து விளங்குகிறது. சிறந்து விளங்கும் நூல் எதுன்னு கேட்டால் நமக்கு திருக்குறள். ஓகேங்களா? இந்த திருக்குறள்ல சொல்லாததும் இல்லை, இல்லாததும் இல்லை. ஓகேங்களா? அடுத்து திருக்குறளுக்கு, அதாவது ஃபர்ஸ்ட் நம்ம இங்க பார்த்தது திருவள்ளுவரோட வேறு பெயர்கள் இங்க பார்த்தோமா. இப்போ நம்ம திருக்குறளோட வேறு பெயர் பார்க்குறோம். உலக பொதுமறை, வாயுரை வாழ்த்து முதலின பல சிறப்பு பெயர்களில் வழங்குகின்றன. 100க்கும் மேற்பட்ட மொழிகளில் திருக்குறள் மொழிபெயர்க்கப்பட்டது. அதாவது 100க்கும் மேற்பட்ட மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட நூல் எதுன்னு கேட்பாங்க. இது கண்டிப்பா கொஸ்டின் கேட்பாங்க. 100க்கும் மேற்பட்ட மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட நூல் எதுன்னு கேட்டா நமக்கு திருக்குறள் அப்படின்னு சொல்லணும். ஓகேங்களா? இதுல ஃபர்ஸ்ட் நாம பார்த்தது திருவள்ளுவர். அவர் எத்தனை ஆண்டுக்கு முற்பட்டவர்? 2000 ஆண்டுகள் முற்பட்டார். இவருக்கு என்னென்ன நேம்லாம் இருக்குது? வான்புகழ் வள்ளுவன், தெய்வ புலவர், பொய்யில் புலவர், இவருக்கு பேர்லாம் வச்சிருக்காங்க. இந்த திருக்குறள் வந்து எத்தனை பிரிவு கொண்டதுன்னா 3 பிரிவு கொண்டது. 3 பிரிவு என்னன்னா அறத்துப்பால், பொருள்பால், இன்பத்துப்பால் இருக்கு. இந்த திருக்குறளை வந்து எந்த நூலுக்கு கீழ்கணக்கு நூல்கள் வரும்னா 17 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று வரும். இந்த திருக்குறளோட மொத்த அதிகாரம் எத்தனை கேட்டால் 133 அதிகாரம். இதுல மொத்தம் எத்தனை குறள் இருக்குன்னா 1330 குறள் இருக்குது. இந்த திருக்குறளோட வேறு பெயர் என்னன்னு கேட்டா உலக பொதுமறை, வாயுரை வாழ்த்து அப்படி சொல்ல. இந்த திருக்குறள் வந்து எத்தனை மொழிகளில் வந்து மொழிபெயர்க்கப்பட்ட 100க்கும் மேற்பட்ட மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. இதனாலதான் வந்து இதை உலக பொதுமறைன்னு சொல்றாங்க. சரிங்களா? அடுத்து நம்ம பார்க்க போறது புக் பேக் ஆன்சர் தான் பார்க்க போறோம். மக்களுக்கு மகிழ்ச்சி தருவது அறிவுடைய மக்கள். நான் சொன்னேன்ல, தான் பிள்ளைங்க வந்து அறிவுரையா இருக்கான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தான் பெருமை அப்படி சொன்னாலும் அதுதான் இது. அடுத்து ஒருவருக்கு சிறந்த அணி எது? இன்சொல், இனிமையான சொற்களை பேசுவதுதான் சிறந்த அணி. ஓகேங்களா? ஓகே, அடுத்து பாருங்க. இதுல எதுகை மோனை கொடுத்துருங்க. நான் போன கிளாஸில் எதுகை மோனை என்ன சொல்லி கொடுத்தேன்? முதல்ல வருது மோனையும், 2வது வருது எதுகைன்னு சொன்னேன். அதை செக் பண்ணி பார்த்துங்க வந்துட்டு. ஓகேங்க, அதோட நமக்கு இந்த இயல் 2 முடிஞ்சுங்க இதோட. சரிங்களா? அடுத்து நம்ம இயல் 3 பார்க்கலாம்.